அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் 8 ஆண்டுகளில் உங்கள் அனைவருக்குமே சொந்த வீடு வரப்போகிறது. அப்படி ஒரு உத்தரவாதத்தை இந்த பட்ஜெட்டில், இந்த நிதிநிலை அறிக்கையில் திரு அருண் ஜேட்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதற்கு முன்னாலேயே மின்வெட்டில்லாத ஒட்டுமொத்த இந்தியா வரப்போகிறது. 2 மணி நேரத்துக்கு மேலாக அவர் அளித்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 19 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் செலவினம் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் பல புதிய அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. இது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என்று இடதுசாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் அதிமுக, திமுக, மீண்டும் சொல்கிறேன், தமிழகத்தில் அதிமுக, திமுக மற்றும் பாஜகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஏகோபித்த வரவேற்பை தெரிவித்திருக்கின்றன. வரவேற்கக்கூடிய அம்சங்கள் தான் நிறைய இருக்கிறது என்று பெரும்பாலான பார்வையாக இருக்கிறது. தனிநபருடைய வருமான வரி உச்சவரம்பு விலக்கு 2 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக மட்டுமே மாற்றப்பட்டிருக்கிறது. 5 லட்சமாக அறிவிக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தது என்ன ஆயிற்று என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை பற்றியெல்லாம் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நமது செய்தியாளர் சலீம் இந்த பட்ஜெட் பற்றி சொல்லக்கூடிய தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டை உலகம் எப்படி பார்க்கிறது, இந்தியா எப்படி பார்க்கிறது, தமிழகம் எப்படி பார்க்கிறது? உலகம் எப்படி பார்க்கிறது அப்படின்னா, உலகத்துல மொத்தம் 205 நாடுகள் இருக்கு. 205 நாடுகள்ல அதிகம் ஆயுதம் இறக்குமதி செய்யும் நாடு எது தெரியுமா? இந்தியா தான். பாதுகாப்பு துறையில அந்நிய முதலீட்டை 26% 49% உயர்த்தியது ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்சூரன்ஸ்லயும் 26% 49% உயர்த்திருக்காங்க. இந்தியா இந்த பட்ஜெட் எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது இந்த பட்ஜெட். விவசாய கடனுக்கு 8 லட்சம் கோடி ரூபாய், 100 சிறப்பு நகரங்கள் அமைக்க 7000 கோடி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் இவையெல்லாம் புறக்கணிக்கப்படவில்லை என்பது நல்ல செய்தி. இந்தியாவோட வடகிழக்கு பகுதிகளில் ரயில்வே தண்டவாளங்கள் அமைப்பதற்கு, அதாவது ரயில்வே வளர்ச்சி பணிகள் மேற்கொள்வதற்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நதிகள் இணைப்பு ஆய்வு செய்வதற்கு 100 கோடி, கங்கை வற்றாத ஜீவநதியான கங்கை நதியை தூய்மைப்படுத்த 2000 கோடி. இது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இவையெல்லாம் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை, அதாவது இந்தியா முழுக்க இருக்க துறைமுகத்தை மேம்படுத்துவதற்கு மொத்தம் 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுல குஜராத் கண்ட்லா துறைமுகமும் வருகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு தூத்துக்குடி துறைமுகமும் வருகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஜவுளி மண்டலம் தமிழகத்தில் அமைப்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்க. இதே நேரத்தில் இந்த பட்ஜெட் ஒரு சர்ச்சையை கலப்பிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை அமைக்க 200 கோடி ரூபாய் மத்திய பட்ஜெட்ல இருந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சிலை அமைக்க போவது குஜராத் மாநிலத்தில். இந்தியாவில் 40 கோடி பேர் ஒருமையில இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கு 150 கோடி தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஆனால் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை அமைக்க 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, முதல்ல சிலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரும்பொழுது உலகத்திலேயே மிகப்பெரிய சிலையா இருக்க போது குஜராத் அரசாங்கமும் மக்களிடமிருந்து திரட்டப்பட்ட நிதியும் வைத்துதான் சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மக்கள் வரி பணத்தில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை இது ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியா போன்ற ஏழை நாடுகளில் வீண் செலவை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஒரு நல்ல தொடக்கம் என்று பலராலும் பாராட்டப்படுகிறது. ஆனால் எந்த திசையை நோக்கிய பயணம் என்ற கேள்வி பிரதானம் எழுந்திருக்கிறது. மத்திய பட்ஜெட் 2014 யதார்த்தமா அல்லது ஏமாற்றமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய பாஜகவை சேர்ந்த மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் முன்னிருந்திருக்கார். அதேபோல பொருளாதார வல்லுநர் திரு ராமசேஷன் அவர்கள் முன்னிருந்திருக்கார். அதேபோல மூத்த பொருளாதார பத்திரிகையாளர் திருமதி சுசிலா ரவீந்திரநாத் அவர்கள் முன்னிருந்திருக்கார். இவர் மட்டுமில்லாமல் டெல்லி இருந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தேசிய செயலாளர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் முன்னிருந்திருக்கார். அவர் மட்டுமில்லாமல் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பி தற்போது எம்பி திரு ரங்கராஜன், TK ரங்கராஜன் அவர்கள் முன்னிருந்திருக்கார். உங்கள் 5 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல திரு ரங்கராஜன் இந்த விவாதத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். பொதுவாகவே உங்களுக்கு ஒரு பார்வை உண்டு, பட்ஜெட் அப்படிங்கிறது காங்கிரஸ் தாக்கல் செய்தாலும் பாஜக தாக்கல் செய்தாலும் அதை விமர்சித்து விடுவது அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டு. இந்த பட்ஜெட்டும் நிச்சயமாக நான் எதிர்பார்க்கிறேன் பெரும் முதலாளிகளுக்கான பட்ஜெட் நீங்க சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்வதாக இருந்தால் எதன் அடிப்படையில் உங்களுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது திரு ரங்கராஜன்? பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் பத்திரிகையில் வருது, தொலைக்காட்சியில் வருது. உலகம் முழுவதுமே பட்ஜெட்டை விமர்சிக்கக்கூடியவர்கள், அவர் இடதுசாரியாக இருந்தாலும் அல்லது எந்த நபர்களாக இருந்தாலும், பட்ஜெட்டில் சொல்லப்படாத மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை விளக்குவது என்பதுதான் பட்ஜெட்டை விமர்சிப்பது என்பது அர்த்தம். இந்த பட்ஜெட்டில் அரசு தன்னுடைய பொறுப்புகளில் இருந்து விலகி இருக்கிறது. ரயில்வே பட்ஜெட்டும் சரி, பொது பட்ஜெட்டும் சரி,
இரண்டுமே அந்நிய முதலீட்டையும் உள்நாட்டு முதலீட்டாளர்களையும் நம்பி இருக்கிறது. அரசு புதிய திட்டங்களை உருவாக்குவது என்பது அதில் விலகிக் கொண்டிருக்கிறது. பொருளாதார சீர்திருத்தத்தை மேலை நாடுகளிலிருந்து கடன் வாங்கக்கூடிய அந்த கருத்துக்களை இங்கே வேகமாக அமுல்படுத்தக்கூடிய பணிக்கு அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதுதான் நாட்டை வளர்க்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வை உருவாகி இருக்கிறது. இந்த பார்வையை நீங்க பார்ப்பதற்கு பதிலாக நாங்க ஏதோ விமர்சிக்கிறோம் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. உதாரணமாக இந்த பட்ஜெட்டில் 22,000 கோடி ரூபாய் டைரக்ட் டாக்ஸ் குறைக்கப்பட்டிருக்கு. நேரடி வரி என்பது குறைக்கப்பட்டிருக்கு. மறைமுக வரி என்பது 7,525 கோடி ரூபாய் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேரடி வரி குறைப்பது என்பது யாருக்கு லாபமாக இருக்கும் என்பது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஆகவே இந்த பட்ஜெட் சாமானிய மக்களை சுற்றி வரவில்லை. இன்றைய உலக சாமானிய மக்களை சுற்றி வரவில்லை. அதற்கு மாறாக ஒரு அந்நிய நாட்டு முதலீடாகட்டும் அல்லது உள்ளூர் முதலீடாகட்டும் பெரும் முதலாளிகளை சார்ந்தே இருக்கிறது. அரசு தனது பொறுப்புகளை தட்டி கழிக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையா இருக்கு. திரு ராமசேஷன் நான் கேட்க விரும்புறேன், ஒரு அரசியல் கட்சி விமர்சனம், ஒரு நியாயமான விமர்சனம் திரு ரங்கராஜன் சொன்னது போல, ஒரு கட்சி அப்படிங்கும் போது எது வெளியில பெருமாறியாக பேசப்படலையோ அதை வெளியில கொண்டு வரதான் எங்களுடைய முயற்சி சொல்றாங்க. அதுபடி பார்த்தா எஃப்டிஏ ஆகட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் பெருமுதலாளிகள் ஆகட்டும், அவங்களை நம்பியே இருக்கக்கூடியது அரசு தனது அடிப்படை கடமைகளை புறந்தள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுட்டு நீ தொழில் நடத்திக்கோ, நீ லாபம் சம்பாதிச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு போக்கு தெரியுது. இந்த போக்கு நல்லது இல்லை அப்படின்னு திரு ரங்கராஜன் எச்சரிக்கிறார். உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இந்த மாதிரி ஒரு போக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், டெஃபினட்டா சொல்ல மாட்டேன். இப்ப நம்ம கையில எவ்வளவு காசு இருக்கு, இப்ப எப்படி ஃபர்தர் வளர்ச்சியை ஏற்படுத்துவோம். இப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ப்ரொபெல்லிங் growth. இதுதான் ஒரு முக்கியமான ஃபண்டமெண்டல் லைன் ஆஃப் திஸ் பட்ஜெட். இதுக்கு உண்டான வழிவகுப்பு அப்படின்னு அருண்ஜேட்லி சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன். ஏன்னா இதுல இருக்கு, அதுல அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் அதெல்லாம் நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும்? காஃபர்ஸ் ஆர் எம்டி, டாக்ஸும் ரைஸ் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. எப்படி நடத்துறது? ஒரு வீட்டை எப்படி நடத்துறோம்? வருமானம் இல்லாமல் நடத்த முடியாது. அதுக்கு அந்நிய முதலீடு வருது அப்படின்னாக்கா அது வெல்கம் பண்ண வேண்டிய ஸ்டெப்ல தான் இருக்கும். அதுதான் குளோபல் எக்கானமி. நம்ம இல்ல இந்தியன் எக்கானமியை வச்சு ரன் பண்ண முடியுங்கிற சூழ்நிலை இல்ல. ஏன்னா இந்தியன் கரன்சி இஸ் நாட் ஸ்ட்ராங். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எஃப்டிஐ வெல்கம் பண்றதுல என்ன தப்பு? ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க வந்தாதான் வளர்ச்சியே. இப்ப நீங்க புரிஞ்சிருக்கணும், ரியல் எஸ்டேட்ல இவ்வளவு வளர்ச்சிக்கு காரணம் எஃப்டிஐ இன் ரியல் எஸ்டேட். எஃப்டிஐ இன் வேரியஸ் செக்டர்ஸ் தான் ஹஸ் ப்ரொபல்ட் growth. அது இல்லாம நம்ம எவ்வளவு நாள், ஒரு 6 மாசம் முன்னாடி எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணோம், ஃபாரின் இன்ஃப்ளோஸ் வெளியே போனதுனால எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நமக்கு தெரியும். டு ப்ரொபல் growth இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் தேவை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் தேவைன்னா ஹெவி முதலீடு தேவை. ஹெவி முதலீடுக்கு நம்மள்ட்ட பணம் கிடையாது. அதனால அந்நிய முதலீட்டை வரவேற்கிறதுல தப்பு கிடையாது. தட் இஸ் வேர் குளோபலைசேஷன் இஸ். உங்களுடைய பாயிண்ட் நான் சுசிலா ரவீந்திரன் கேட்க விரும்புறேன். அதாவது முதலீடுக்கு எங்க போறது? பணம் வந்தா தானே முதலீடு கிடைக்கும். நம்ம ரியல் எஸ்டேட் நீ கொஞ்சமாவது ஒரு மலர்ச்சியை கண்டிருக்கணும். அதுக்கான காரணம் எஃப்டிஐ உள்ள வந்ததுதான், இல்லாட்டி பணம் வெளியே எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவருடைய கேள்வியிலே எனக்கு ஒரு புது கேள்வி ஒண்ணு, அவருடைய பதிலே எனக்கு ஒரு புது கேள்வி தோன்றதான் நான் பாக்குறேன். அதாவது அந்நிய நேரடி அதிகமான முதலீடு இங்க கொண்டு வரும்போது ஒருவேளை அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதார சூழ்நிலை ஒத்து வரலன்னு அப்படியே மொத்தமா எடுத்துட்டு போயிடக்கூடிய அபாயம் கூட உண்டு. அப்ப நீங்க யாரை நம்பி பொழைப்பீங்க? உங்களுடைய சொந்த கால நிக்கிறத விட்டுட்டு நீங்க பக்கத்து வீட்டுக்காரத கடன் வாங்குனீங்கன்னா சந்தோஷம், வாங்குறீங்க கொடுத்துட்டே இருக்க வாங்குறீங்க. ஒரு நாள் ஒரு தரம் மறுத்து விட்டால், ஒரு நாள் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் உங்களுடைய முதலீடு என்ன? அது அப்படி சுலபமா முதலீடு எடுத்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் போக முடியாது. இன்னைக்கு நம்ம பங்கு சந்தையில பாக்குறோம் இது மாதிரி விஷயங்களை. பங்கு சந்தை வேற விஷயம். பங்கு சந்தையில உடனடியாக அவர் எடுக்க போறதை நம்ம பாக்குறோம் கண்ணால. பங்கு சந்தைங்கிறது வேற விஷயம். நான் மேனுபேக்சரிங் செக்டர் பத்தி பேசுறேன். இப்ப டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு 49% அவங்க இன்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னா அது திடீர்னு எனக்கு உன்னோட முகம் பிடிக்கல, உங்க அரசியல் பிடிக்கலன்னு எடுத்துட்டு போறது நடக்கிற விஷயம் இல்ல. 49% அலோவ் பண்ணிருக்கிறது. அதனால யாரு நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல நம்ம நிலத்துல, நம்ம லேபர் மூலமா நம்ம அதுக்குதானே அவங்க முதலீடு பண்றாங்க. அதனால அது அப்படி மேனுபேக்சரிங் இப்ப ஆட்டோமொபைல் செக்டர் அவ்வளவு மோசமா இருக்கு. நம்ம கண்ட்ரியில கம்ப்ளீட்டா ஆட்டோமொபைல் செக்டர் இப்ப ஃபாரின் காசு தான் இருக்கு. அவங்க என்ன எல்லாரையும் மூடினா போனாங்க. அந்த மாதிரி இது அது ரொம்ப பழைய கால லெப்ட் ஸ்டாக். அது
நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த எஃப்டிஐல கூட இப்ப ரியல் எஸ்டேட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 இயர் லாக்இன் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு உடனே போல ஒரு ப்ரொபல் ஆஃப் growth பண்ணிட்டு தான் போறாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப நீங்க சொன்னாப்ல சுயமா நம்மளால எப்படி நிற்க முடியும்? சேவிங்ஸ் ஹெவியா இருந்தா தான் நிற்க முடியும். அதனாலதான் கொஞ்சம் சேவிங்ஸ் ஆப்ஸ் கொடுத்திருக்காங்க. பிபிஎஃப் 1.5 லட்சம், ஏடிசில 1.5 லட்சம் கொடுத்திருக்காங்க. டாக்ஸ் ரேஷனலைசேஷன் இஸ் ஹேப்பனிங். சோ இந்த இம்பெட்டஸ் டு growthக்கு வந்து டெஃபினட்டா சேவிங்ஸ் வந்து நம்ம கம்மி ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒரு 1 இயரா கம்மி ஆயிடுச்சு. டெஃபினட்டா அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாப்ல தான் இதை கொடுத்திருக்காங்க. உங்களுடைய இவ்வளவு பெரிய ஏகோபித்த ஆதரவுக்கு பிறகு நான் வந்து என்னோட கேள்வியில முன்வைக்க விரும்புறேன் திரு ராகவன். இதுல பொருளாதாரத்தை வந்து முதலீடு வந்து வெளியில இருந்து வந்தாகணும்னு சொல்லி சொல்றாங்க. பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பாஜக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த திரு அருண்ஜேட்லி சார்ந்திருக்கக்கூடிய கட்சி தொடர்ந்து தீவிரமாக அந்நிய நேரடி முதலீட்டை எதிர்த்து வந்திருக்கிறது. குறிப்பாக இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல 26% மேல முதலீடு கொண்டு போக கூடாது அப்படின்னு 49% கொண்டு வரலாம் சொல்லி போன ஆட்சியில் பேசப்பட்டது கூடாது. இப்ப 2014 முன்னாள் நிதியமைச்சர் யஸ்வந்த் சின்ஹா தலைமையிலான கமிட்டி கூடி, பாஜகவுடைய கமிட்டி கூடி, நாங்க ஆராய்ச்சி பார்த்துட்டோம், 49% கொண்டு வரல எந்த ஒரு நியாயமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2014 முன்னாள் நிதியமைச்சர் யஸ்வந்த் சின்ஹா தலைமையிலான குழு சொல்லியிருக்குது. அவரும் பாஜக தான், அருண்ஜேட்லியும் பாஜக தான். எந்த நியாயத்தை அருண்ஜேட்லியும் நீங்களும் சொல்ல போகிறீர்கள்? அதாவதுங்க, நீங்க எஃப்டிஐ ஃபர்ஸ்ட் நான் டிஃபென்ஸுக்கு வரேன். அதை பத்தி திரு ரங்கராஜன் அவர்களும் பேசினாங்க, சகோதரியும் பேசினாங்க. டிஃபென்ஸுக்கு நான் வேற ஒரு கேள்வி வச்சிருக்கேன். ஓகே. இதை பொறுத்த வரைக்குங்க மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி நீங்க முன்னவே எடுத்து பாருங்க. நீங்க நாங்க வந்து எஃப்டிஐ இன்சூரன்ஸ்லயும் சரி இதுலயும் சரி இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல நாங்க சப்போர்ட் தான் பண்ணிருக்கோம். அரசாங்கத்துக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு வந்து யூபிஏ 1 and 2ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கூட பல நேரங்களில் எடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த பொருளாதார நடவடிக்கைகள் சீர்திருத்தங்கள் கொண்டு வரும்பொழுது சப்போர்ட் பண்ணது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய தலைவர்கள் சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்போ அதனால மொத்தமா பிளாங்கெட்டா நாங்க எதிர்க்கிறவங்க தான் கிடையாது. நாங்க கூட எஃப்டிஐ இன் ரீட்டைல் அப்போஸ் பண்றோம். காங்கிரஸ் தான் எதிர்ப்போம். நாங்க சின்ஹாவுடைய வரிகள் நான் சொல்லணும், உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கா? நீங்க படிச்சிருப்பீங்க நிச்சயமா. அவர் சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு, பிஜேபி அக்ரீஸ் வித் த வியூஸ் ஆஃப் த ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் இன்சூரன்ஸ் பேங்கிங். We are not in favor of 49% FDI in insurance and pension. இதுக்கு மேல வேற ஏதாவது இல்ல வேண்டாம். இப்ப நீங்க சொல்றீங்க 26ல இருந்து 49 தான் கொண்டு வந்திருக்கீங்க. எதுக்கு பிஜேபி ஃபேவரா இல்லையோ அதை பிஜேபி செய்யுது. இல்ல அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து பிஜேபி வந்து எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்லும் பொழுது நீங்க வந்து பாதுகாப்பான எல்லா விஷயத்தையும் எடுத்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி திட்டங்கள் சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி நாங்க போன வாட்டி கூட நாங்க சப்போர்ட் பண்ணோம். அதை சப்போர்ட் பண்ணலன்னா சொல்ல முடியாது. அதனால பாதுகாப்பு முக்கியமான விஷயம். அது இந்தியன் இண்டஸ்ட்ரி, அது ஸ்மால், அது ரீட்டைலா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கார்பரேட்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய இந்தியாவுடைய பாதுகாப்பு, இந்தியாவுடைய இது முக்கியம் அப்படின்னு சொல்றோம். பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் நமக்கு முக்கியம் சொல்றோம். அதற்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு நீங்க என்ன வேணா கொண்டு வரலாம். நீங்க சொல்றது வந்து எங்களுக்கு நாங்க அப்படி சொல்லவே இல்லை, ஆதரிக்கும் சொல்றது. ஜஸ்வந்த் சிங்கா இருந்தா நான் ஏத்துப்பேன், அவர் கட்சியில நீக்கப்பட்டார், அவரும் கூட கொஞ்ச நாட்டுல நிதியமைச்சராக இருந்தார். ஆனா யஸ்வந்த் சின்ஹா சொல்றதை நீங்க நாங்க மறுக்கல, நாங்க வந்து முழுமையா ஆதரிச்சோம் சொல்றது உங்களுக்கு தான் வெளிச்சம். நான் திருநாவுக்கரசர்கிட்ட கேட்க விரும்புறேன், பாஜக ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே கொண்டு போய் வரி திட்டங்கள்ல இருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் எதுலையுமே கொண்டு வரல. பெரும்பாலும் நீங்க என்ன சொல்லிருந்தீங்களோ, உங்களுடைய பணவீக்க அளவு எந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்றதுல ஒவ்வொரு விஷயத்திலையுமே காங்கிரஸ் அரசு என்ன செய்ததோ அது அந்த வழியிலே தான் போயிருக்கிறது. திரு அருண்ஜேட்லி கூட அதற்கு பிறகான பேட்டியில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பேட்டியில் பல இடங்கள்ல வந்து திரு சிதம்பரத்தை கோட் பண்றாரு. சோ உங்களுடைய அரசு என்ன செய்ததோ அதைத்தான் தொடர்ந்து இருக்கிறது பாஜக அரசு. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா திரு திருநாவுக்கரசு? அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வேட்பாளராக, பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்ட மோடி அவர்கள் செய்த தேர்தல் பிரச்சாரம், அதன் மூலம் அவர் தந்த வாக்குறுதிகள், இது எதுவுமே இந்த முதல் பட்ஜெட்ல வந்து பிரதிபலிக்கவில்லை. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இரண்டாவது, பொதுவா இந்தியாவில் வந்து இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனைகள் சிலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விலைவாசி உயர்வு. இதுதான் காங்கிரஸ் திட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ பிஜேபி ஆட்சி வந்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே பட்ஜெட் வருவதற்கு முன்னாலேயே அதில் கூட
பாராளுமன்றத்தில் மற்ற கட்சிகள் எல்லாம் தீர்மானம் கொடுத்திருக்கிறாங்க. ரயில்வே பட்ஜெட் வர்றதுக்கு முன்னால ரயில்வே பயணிகள் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, சரக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் ஏறக்குறைய 8000 கோடிக்கு மக்கள் மீது கூடுதல் வரி திணிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி டீசல் பெட்ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு 7000 கோடி. ரெகுலர் பட்ஜெட்டும் ரயில்வே பட்ஜெட்டும் வாரத்துக்கு முன்னாலேயே வெறும் 30 நாளைக்குள்ளாவே 15000 கோடிக்கு மக்கள் மீது வரி திணிக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வேல சரக்கு கட்டண உயர்வு என்பது மற்ற அத்தியாவசிய பண்டங்களுடைய விலை உயர்வுக்கும் அஸ்திவாரமாக அமைகிறது. ஆக இது மாதிரி விலைவாசி உயர்வு இப்ப இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இதுல குறிப்பா சொல்லணும்னா பெண்களுடைய நலன், இளைஞர்களின் நலன், வேலை வாய்ப்பு, உத்தரவாதம், அதே மாதிரி அடிப்படை மக்களுக்கான அடிப்படை சுகாதாரம் பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா மின்சாரம் எல்லாம் இன்னும் 4 வருஷத்துல எல்லா வீட்லயும் மின்சாரம் இருக்கும், இன்னும் 3 வருஷத்துல எல்லா வீட்லயும் கழிப்பறை வசதிகள் இருக்கும். இது மாதிரி கொடுத்த வாக்குறுதிகள் பூரா எல்லாமே பாத்தீங்கன்னா 100 கோடி 100 கோடி 100 கோடி 100 கோடி எல்லாத்துக்கும் ஒரு 10 ஸ்கீம் சொல்லி எல்லாத்துக்கும் 100 கோடி 100 கோடி 100 கோடின்னு அறிவிச்சிருக்காரு. மின்சாரம் பல மாநிலத்தில் பற்றாக்குறை, மத்திய அரசு எவ்வளவு ஒதுக்கி இருக்கு? 500 கோடி. ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட் எவ்வளவு ஒதுக்கி இருக்கு? 100 கோடி. நதிநீர் இணைப்பு பிஜேபி ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே வாஜ்பாய் இருக்கிற போது பிரபு தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. இப்ப அதுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க? 100 கோடி. எல்லா திட்டங்களுக்கும் வெறும் 100 கோடி போதுமா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு? அது மட்டும் இல்ல, அதாவது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அதே மாதிரி இப்ப சட்டம் ஒழுங்கு இந்தியா முழுவதும் கெட்டிருக்கிறது. போலீஸ் மாடர்னைசேஷன், காவல்துறை நவீனப்படுத்த இந்தியா முழுவதும் எவ்வளவு கோடி? 500 கோடி. 3000 கோடி. 3000 கோடி இல்ல காவல்துறை மாடர்னைசேஷன் 3000 கோடி. ஆனா இதெல்லாம் எப்போது நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? காங்கிரஸ் கட்சி எப்போது இந்த மாதிரி திட்டங்களை பத்தி சிந்திச்சிருக்கிறதா? ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு பட்ஜெட்லயும் அலாட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நீங்க ஒதுக்கி இருக்கிற அளவு தான் நான் சொல்றேன். இது தவிர எந்த துறைக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்குற போது பொதுவா குடிநீர், இப்ப கிராமப்புறங்கள்ல குடிநீர் கொடுப்போம், சானிடேஷன் வசதி பண்ணி கொடுப்போம், அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் கொடுப்போம். இளைஞர்களுடைய வாக்குகள் தான் எல்லாத்தையும் இன்டர்நெட்லயும் அதுல இதுலயும் பார்த்துட்டு மோடிக்கு ஆதரவா நிறைய படிச்ச இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த படிச்ச இளைஞர்களுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன கொடுத்திருக்கீங்க? என்ன கொடுத்திருக்காங்க? வேலை வாய்ப்புக்கு என்ன நிதி ஒதுக்கம் செய்யப்பட்டிருக்கிறது? அவங்களுக்கு என்ன உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது? இல்ல மரியாதைக்குரிய இல்ல பொதுவா நீங்க அப்போசிஷன்ல வந்தீங்கன்னா என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு பட்ஜெட் பேப்பரை 80% மக்கள் தனியார் மருத்துவமனைகள் நம்பி இருக்காங்க. இன்னைக்கு எய்ம்ஸ் மாதிரி மருத்துவமனைகள் பல மாநிலங்களை கொண்டு வரோம் சொல்லிருக்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் பட்ஜெட் மரியாதைக்குரிய திரு திருநாவுக்கரசர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் பட்ஜெட். 60 ஆண்டு காலமாக உங்ககிட்ட காங்கிரஸ் கட்சி கிட்ட நாட்டை கொடுத்ததுக்கு இன்னைக்கு நீங்க சொல்லாதீங்க. இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சிருக்கணும். மக்களுக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்த, நிலமில்லாதவர்களுக்கு நிலம், வீடு இல்லாதவர்களுக்கு விளம், மின்சாரம், சுகாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு, இது மாதிரி இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பண்டங்களுடைய விலைவாசி உயர்வு, இது மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண என்ன ஒதுக்கப்பட்டிருக்கிறது? தயவு செஞ்சு பட்ஜெட் பேப்பரை படிங்க. நீங்க சொன்ன அத்தனை பத்தி அருண்ஜேட்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார். நீங்க சொன்ன அத்தனை பத்தி அருண்ஜேட்லி சொல்லியிருக்கிறார். நீங்க பட்ஜெட் படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் அவர் படிக்கும் போது உட்கார்ந்து கேட்டு இல்லங்க. நீங்க பாருங்க, நீங்க சொன்ன அத்தனைக்குமே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கேட்டுட்டு தான் நான் சொல்றேன். நீங்க சொன்ன அத்தனைக்குமே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மினிமம்
இல்ல திரு திருநாவுக்கரசர் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாரு இந்த இடத்துல. இதுல வந்து உங்களுடைய பாயிண்ட் இது முக்கியமான விஷயம் என்ன, இந்த விலைவாசியை குறைப்பதற்கு என்ன செய்ய இருக்குது மத்திய அரசு நாடு முழுக்க சந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, எழுப்பக்கூடிய கேள்வி விலைவாசியை குறைக்கப்பட வேண்டும். நீங்கள் அந்நிய செலாவணி என்று சொல்லுங்கள், அந்நிய முதலீடு என்று சொல்லுங்கள், கையிருப்பு என்று சொல்லுங்கள், கடன் சொல்லுங்கள், வருவாய் செலவினம், இதெல்லாம் வந்து தேவையில்லா வார்த்தை. எனக்கு தேவை என்ன, என்னுடைய வருவாய் குறைப்பதற்கு, என்னுடைய செலவை குறைப்பதற்கு, என்னுடைய விலைவாசியை குறைப்பதற்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? பாஜக சேர்ந்த கேடி ராவன் கேட்கிறோம். இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல அந்நிய செலாவணி, கையிருப்பு, அந்நிய நேரடி முதலீடு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடிய விலைவாசி நாக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு மக்கள் வந்து இன்னைக்கு வெங்காயம் வந்து ஒரு மாசத்துக்கு இருந்த விலையை விட டபுள் மடங்கு ஆயிடுச்சு, 40 ரூபாய் இன்னைக்கு விற்கிறான். எனக்கு கவலை அவ்வளவுதான். நான் இன்னைக்கு வந்து வெங்காயம் வாங்க முடியுமா, வாங்க முடியாது. இதுக்கு வழி சொல்றதுக்கு என்ன வச்சிருக்கீங்க இந்த பட்ஜெட்ல? திருநாவுக்கரசர் கேட்ட போல நீங்க கல்விக்கு, வேலைவாய்ப்புக்கு எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்திருக்கீங்க, வச்சுங்க, ஓகே, நான் கொடுத்திருக்கீங்கன்னு ஒத்துக்கிறேன். நான் விலைவாசியை கட்டுப்படுத்த குறைப்பதற்கு இந்த மத்திய பட்ஜெட்ல என்ன இலக்கு, என்ன பயணம், என்ன ஒதுக்கீடு, என்ன திட்டம்? இல்லங்க, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இப்போ நீங்க சொன்னது வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கு விலையும் ஏறிட போதேங்கிறது கள்ள மார்க்கெட்ல இவங்களெல்லாம் பதுக்கல்காரர்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ஒரு சமீபத்தில் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எல்லா மினிஸ்டர்ஸையும் கூட்டு பேசியிருக்கிறாங்க. கோரிக்கை விடுத்திருக்கீங்க. கோரிக்கைங்கிறது இல்ல, அரசாங்கம் இன்னைக்கே கையிருப்பை பத்தி பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு பேசும்பொழுதே கையிருப்பு அதிகமாக இருக்கிறது, அதாவது மான்சூன் ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஆனா கையிருப்பு அதிகமா இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அதை வந்து மார்க்கெட்ல கூட நாங்க கொடுக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் சொல்றாங்க. இதையெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான நடவடிக்கை தானே, அப்படித்தானே பார்க்கணும் நம்ம. சொல்றாரு இல்ல, மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர் அவர்கள் சொல்லும் பொழுது வந்த உடனே ஏத்திட்டாங்க 30 நாள்ல. 10 வருஷமா நீங்க செய்யாத விஷயத்தை 3500 நாட்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பெல்லாம் இவ்வளவு நாட்டை கீழ் லெவல்ல கொண்டு போயாச்சு பொருளாதாரத்தை. நான் 30 நாள்ல கொண்டு வரணும்னு சொன்னா எப்படி கொண்டு வருவோம்? நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்கீங்கன்னு பத்தி பேசுறாரு. தேர்தல் அறிக்கை 5 ஆண்டுகளுக்கான தேர்தல் அறிக்கை. இப்ப தேர்தல் அறிக்கையில சொன்னதை செய்ய வேண்டும். அதற்கான முயற்சியில தான் இவ்வளவு செஞ்சிருக்கிறோம். அது கங்கா கிளீனிங்கா இருந்தாலும் சரி, 100 சிட்டியை நாங்க வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் கொண்டு வருவோம் சொன்னா தமிழகத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெக்ஸ்டைல் கிளஸ்டர்ஸ் தமிழகத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. எதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சொன்னதோ, சோலார் எனர்ஜி அது தமிழ்நாட்டுக்கு கூட அலர்ட் பண்ணிருக்கு. இதையெல்லாம் நாங்க தேர்தல் அறிக்கையில சொன்னதோ செஞ்சிட்டு இருக்கிறோம். விலைவாசி குறைப்போம்னு சொல்லி இருக்கிறோம். அதுக்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது பட்ஜெட்ல வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் இருக்கிற அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை எல்லாரும் எதிர்பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலையில பேப்பர் பார்த்தா இல்லாட்டி டிவில நியூஸ் பார்த்தா உடனே வந்து முதல்ல வந்து மக்கள் ஒரு காமன் மேன் சாமான் என்ன சொல்லுவான், எந்த பொருளுடைய விலை குறையுது, எந்த பொருளுடைய விலை கூடுது. இது மாதிரி வந்து திரு ராமசேஷன் மாதிரி இவங்க சுசிலா மாதிரி இவங்களுடைய பொருளாதார வல்லுநருடைய பார்வை வந்து எதா இருந்துட்டு போட்டோம். ஆனா காமன் மேனுக்கு என்ன, எனக்கு என்ன அப்படின்னு பார்ப்பான். அதுக்கு என்ன வச்சு விலைவாசினா நீங்க சட்டசபையிலையும் பாராளுமன்றத்தில் சொல்ற மாதிரி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த நடவடிக்கை என்னங்கிறதா என்னுடைய கேள்வி. இப்ப நீங்க சொல்றீங்க 100 நகரங்கள் உருவாக்கப்படும், இதுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு, இவ்வளவு நிதி, இவ்வளவு திட்டு இழப்பு சொல்றீங்க. இத மாதிரி உங்களுடைய டார்கெட் என்ன, நீங்க எப்படி how you are going to achieve this? அதுதாங்க இப்ப இருக்கிற நிலைமையில மான்சூன் ஃபெயிலியர் ஆயிருக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அது எல்லாருமே இதனுடைய விளைவு பருவமழை பொய்த்து போறதுனால ஏற்படக்கூடிய விளைவு அடுத்த பருவத்துக்கு இது விளைச்சல் அடுத்த வருஷம். நான் இப்ப விளைச்சல் முடிஞ்சு வந்த உற்பத்தியான வெங்காயம் எங்க, உற்பத்தியான உருளைக்கிழங்கு, அதெல்லாம் கேள்வி. அதுதான் சொல்றேன், நீங்க சரியா புரிஞ்சுக்கல. அதாவதுங்க இப்ப மக்கள் கிட்ட இருக்கிற விலைவாசி பிரச்சனையை குறைக்கணுங்கிறதுக்காக அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்குது. ஆனா வந்த 30 நாள்ல எல்லாத்தையுமே நீங்க 5 வருஷத்துக்கு சொன்னதெல்லாம் 30 நாள்ல செய்ய முடியும்னா எப்படி இது பாசிபிலிட்டி இருக்கு? யார் செய்ய முடியும்? 10 ஆண்டு காலம் அவங்க செஞ்சா அதே அவங்க செய்யல, நாங்க செய்வோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கே அந்த பொறுமை இல்லைங்கிற. காங்கிரஸ் செய்யல சொல்றீங்க, காங்கிரஸ் செய்யலன்னு நீங்க மட்டும் இல்ல மக்கள் நினைச்சால்தான் ஆட்சி அவங்கள்ட்ட வாங்கி உங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் செய்யல நீங்க இனிமே சொல்லிட்டு அர்த்தம் இல்லையே. நான் எங்களை மக்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அதற்கான இப்ப நாங்க சொன்ன அத்தனை அதான் சொன்னேன். ஸ்மார்ட் சிட்டிஸ் நாளைக்கே கேட்பீங்க போல இருக்கு. ஸ்மார்ட் சிட்டிஸ் எங்க நேத்து 100 கோடி கேட்டீங்க போட்டீங்களே, இது ரொம்ப பழைய முயற்சி. கங்கை வந்து ஏன் சுத்தமானது இல்ல, அது யாரும் கேட்கல. நான் கேட்கறது எல்லாமே அதாவது அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எடுத்த நடவடிக்கை சொல்றீங்களே அது என்னன்னு கேட்கிறேன். நான் வந்து ரிசல்ட் நாளைக்கு காலையில வேண்டாம், நீங்க எடுத்த நடவடிக்கை. நீங்க எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவு கேட்ட வகையில விலைவாசியை குறைக்கிறதுக்கு பதுக்கல் நடவடிக்கை இருக்கு, மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும். நீங்க என்ன செய்யறீங்க? அதான் இல்ல நீங்க பாருங்க, அந்த இன்னைக்கு வந்து கையிருப்பு தேவையான அளவு இருக்குன்னு மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். தேவைப்படும் போது அதை கூட நம்ம மார்க்கெட்ல சேலுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்கிறார். கட்டுப்படுத்தும் விலைகளை கட்டுப்படுத்துவதற்கான அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. புரிதல் சரியா இருந்தால் கையிருப்பு அப்படிங்கிறது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இருப்பு இல்ல, நாட்டில் உற்பத்தி ஆகிருக்கக்கூடிய இருப்பு தான் கையிருப்பு நான் நினைக்கிறேன். இருக்கிற ஒரு வேற அரசு வந்து உருளைக்கிழமையும் இதையும் கொள்முதல் பண்றது இல்ல, வெங்காயத்தை கொள்முதல்
பண்றதுல, நெல்லை கொள்முதல் பண்றது, கோதுமை கொள்முதல் பண்றது எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவு தேவையான வரைக்கும் இருக்குன்னு அமைச்சர் சொல்லி இருக்கிறார். அது வந்து மார்க்கெட்ல இருக்குது, வேற ஹவுஸ்ல இருக்குது, மார்க்கெட்டுக்கு வர மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. அதற்கு தான் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நானும் சொல்றேன், நீங்க அதான் பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு அப்கோர்ஸ் ஒரு விஷயம் எனக்கு புரியுது, எங்களுடைய அரசாங்கத்தின் மீது அதிகமான நம்பிக்கை இருக்குது. உடனடியே நாளைக்கே செய்யணும், ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி ஒரு படத்துல வந்த மாதிரி ஒரு நாள்ல உங்களுக்கு எல்லா எதிர்பார்க்கணும் புரியுது. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு எங்க பேர்ல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நிதர்சனத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். சொன்னது கொஞ்சமாக நிலைமை சரியாகி கொண்டு நம்பிக்கை வந்து சொன்னது வந்து எங்களை போன்ற சாமானிய மனிதர்கள். பிரதமர் நரேந்திர மோடி சொல்றார், எதிர்பார்ப்பு என்பது உத்தரவாதமாக மாறி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தோற்றத்தை, மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த பட்ஜெட் ஏற்படுத்தி சொல்றார். ஒரு எதிர்பார்ப்பா நேற்று வரைக்கும் இருந்த ஒரு ஆன்டிசிபேஷனா இருந்தது, இப்ப வந்து ஒரு ட்ரஸ்டா மாறி இருக்குன்னு சொன்னார். அது என்ன ட்ரஸ்ட் தெரியும். நான் திரு ராமசேஷன் கேட்கணும், இவங்க சொல்லக்கூடிய இந்த நடவடிக்கை நம்ம வந்து ரொம்ப நேரமா முயற்சி பண்ணி பார்த்தோம். ஒரு நடவடிக்கைங்கிறது என்ன அப்படின்னு இது வந்து எனக்கு தெரியாம இருக்கலாம், அவர் வந்து அவருக்கு சொல்லாம இருக்கலாம். பட் என்ன மாதிரியான திசையில போய் வந்து விலைவாசியை குறைக்கிறதுக்கான முயற்சி ஏதாவது இருக்கா? இல்ல இந்த பட்ஜெட்டுடைய போக்கு வாங்கும் திறனை அதிகரிக்கக்கூடிய பாக்கில் இருக்கா? விலைவாசியை குறைக்கிறதுக்கான முயற்சியா அல்லது வாங்கும் திறனை அதிகரிக்கான முயற்சியா? விலைவாசியை குறைக்கணுங்கிறது எப்பொழுதுமே பட்ஜெட்ல வந்து டிஸ்டிங்க்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரியாது. பிஸ்கல் டெபிசிட் கண்ட்ரோல் அதுதான் பிரைமரி பாயிண்ட். அந்த பிரைமரி பாயிண்ட்ல சரி போன ஆட்சியில 4.1 வச்சாங்க, நானும் அதே டார்கெட்ல ஒர்க் பண்றேங்கிறாரு. அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். பட் அட் தி சேம் டைம் அதுக்கு உண்டான கட்டமைப்பு உறுதி. இப்ப நீங்க ஏன் ஆனியன் விலையும் பொட்டேட்டோ விலையும் நம்ம பேசுறோம்? காமன் மேனுக்கு உண்டானது அண்ட் டெய்லி ஃபுட் ஸ்டஃப். இதுக்கு உண்டான பிரைஸ் இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய சமாச்சாரங்கள் என்ன? ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி ஹஸ் டு கோ, ஒரு பசுமை புரட்சி வர வேண்டும். ரெண்டாவது, அந்த விவசாயியை ஸ்டோர் பண்றதுக்கு இமீடியட்டா அங்க ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவோம்? அவனுக்கு கரெக்டான டயத்துல கிரெடிட்டை கொடுப்போம், இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கண்டினியூ பண்றேன் அப்படிங்கிறார். புதுசா ஒரு முயற்சி இல்ல. அதுல வேற ஏதாவது அவனுக்கு ஏதாவது ஒரு கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்து அவனால அந்த ப்ராடக்டை தக்க வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி, பெரிய வட்டி கடைக்கு போகாமல் அங்கேயே வைத்துக் கொண்டு கொஞ்ச நாள் இருக்கிறாப்புல பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இருக்கு. பட் அதெல்லாம் டிஸ்டிங்டிவ் ஸ்டெப்ஸா வரல. அதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் திரு ரங்கராஜன் கேட்க விரும்புறேன், விலைவாசியை குறைக்கிறதுக்காக அது விலைவாசியை நிலைநிறுத்துறதுக்கு அப்படின்னு ஒரு 500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஒரு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ஒரு நிதின்னு சொல்லிட்டு ஒரு 500 கோடி ரூபாய் தனியா ஒரு பொது நிதியா உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுபோல நம்ம பாக்குறோம் 8 லட்சம் கோடி ரூபாய் அந்த விவசாயிகளுக்கான கடனுடைய கடந்த ஆண்டுல 7 லட்சம் கோடியா இருந்தது வந்து கடன் உதவி 8 லட்சம் கோடியா உயர்த்தி இருக்காங்க. விவசாய கடனை ஒழுங்கா திருப்பி தர்றவங்களுக்கு 3% ஊக்கத்தொகையா வட்டி தள்ளுபடி சொல்லி சொல்லியிருக்காங்க. இது போன்ற விஷயங்கள் தானே விலைவாசியை குறைப்பதற்கு விவசாயிகளுக்கு நேரடியாக பலன் செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா திரு ரங்கராஜன்? விவசாயிகளுக்கு தண்ணீர் வசதியை செய்து கொடுப்பது முதல்ல வேலை. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வாய்க்கால்கள், விவசாயத்துக்கான வளர்ச்சி, கடந்த பல வருடங்களாக விவசாயத்தினுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகல. நமக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துன்பமே நெல்லோ கரும்போ இவைகள் எதுவுமே ஒரு 30 ஆண்டு காலமாக ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாம இருக்கு. அதாவது 4% ஆக்குறதுக்கான முயற்சி ஈடுபடும் சொல்லியிருக்காங்க அரசு. நவீன யுக்திகளை கண்டுபிடிப்பது என்பதுதான் முக்கியமானது. அந்த ஆய்வுகள் பண்ணாலே விவசாய உற்பத்தி அதிகமாகும். அது செய்யாம நீங்க கடன் கொடுப்பதன் மூலமாக கடனை நாணயமா கட்டுவதற்கு வழி இல்லையே. இல்ல அவங்க சேமிப்பு கிடங்குகள் நீங்க பார்த்திருப்பீங்க, சேமிப்பு கிடங்குகள் அமைக்கிறதுக்கு 500 கோடி ரூபாய், நதிகள் இணைப்பு திட்டம் கொடுத்து ஆய்வு பண்றதுக்கு 100 கோடி ரூபாய், பாரம்பரிய கால இனப்பெருக்கத்துக்கு உள்நாட்டு மீன்வளத்தை பெருக்கிறதுக்கு 50 கோடி ரூபாய், விவசாய கடனை சரியா செலுத்தினா 3% வட்டி குறைப்பு, விவசாய வளர்ச்சியை 4% ஆக்குறதுக்கான முயற்சி. இதுதானே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே செய்ய முடியும். இதெல்லாம் ஒரு எல்லாமே சேர்ந்து இன்னும் சொல்லணும்னா பல புதிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் அமைக்க சொல்லியிருக்காங்க. இல்ல, எந்த ஒரு விவசாயியும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவே மாட்டார். விவசாயி நாணயமானவர். நிறைய பேர் கொடுக்கிறது இல்ல. அவை அரசு அந்த முதலீடு கொடுக்கிற போது, கடன் கொடுக்கிற போது இடுபொருள் விலையை உயர்த்தி கொண்டே இருந்தால் கட்டுமுதல் இல்லைன்னா விவசாயி என்ன பண்ணுவாரு? அது ஒண்ணு. இரண்டாவது, சகோதரி சொன்ன ஒரு விஷயம், முதலீடு வந்தா தொழில் ஆரம்பிச்சா போகாதுன்னாங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல நோக்கியா கம்பெனி போய்கிட்டே இருக்கு, பாக்ஸ்கான் கம்பெனி போய்கிட்டே இருக்கு. ஒரு 10,000 பேருக்கு மேல. கொஞ்சம் சொல்ல விரும்புறேன், ஒரு நிமிஷம் ஐயா. இந்த நோக்கியா வெளியே போறதோ பாக்ஸ்கான் வெளியே போறதோ எதனால
பாலிசி ரிவர்சல் பண்றீங்க. அண்டர் பல்ட்டி அடிக்கிறீங்க. நீங்க வாங்க வாங்கன்னு கூட்டு வந்தீங்க. என்ன சொன்னீங்க? மேட் கிடையாது, நீங்க டிடிடி கிடையாது, நீங்க வரி உண்டுங்கிறீங்க. ஒரு இதுதான் பெரிய பிரச்சனை. இந்தியாவில் என்ன பிரச்சனை? நம்ம பாலிசி என்ன சொல்றோமோ அதுக்கு பின்வாங்குறோம். ஒரு 2 வருஷத்துல பின்வாங்குறோம். ஒரு சஸ்டெனன்ஸ் ஆஃப் பாலிசி கிடையாது. இதுதான் ப்ராப்ளம் இந்தியால. இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு ரீசன் இதான். நோக்கியா ஏன் வெளியே போகுது? ஏன் வெளியே போகுது? நான் முடிக்கல, என்ன கொஞ்சம் விடுங்க. சொல்லுங்க. நோக்கியா என்கிற அந்த கம்பெனி லாபம் இல்லை என்று சொல்லி மைக்ரோசாப்ட் வாங்கிட்டாங்க. மைக்ரோசாப்ட் இந்தியாவில இந்த தொழிலை தொடர முடியாது என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இங்கிருந்து அவங்க வியட்நாமுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நோக்கியாவோ அல்லது இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் எந்த ஒரு நாட்டிலும் லாபம் இருக்கிற வரை 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இருக்கிறாங்க. இதே நோக்கியா ஜெர்மனியிலிருந்து செக்குக்கு போயிட்டாங்க, செக்குக்கு போயிட்டாங்க. இப்ப இந்தியாவில இருந்து வியட்நாமுக்கு போறாங்க. எங்க கூடுதல் சலுகை கிடைக்குதோ அங்க போய்கிட்டே இருக்காங்க. இந்த முதலீடுகள் பழந்தின்னி வெவ்வால்களாக இருக்கிறது. தொழிலதிபர்கள் அப்படிங்கிறது அப்படிதான் இருப்பாங்க. தொழில் பண்றது லாபத்துக்கான முயற்சியா தான் இருக்கும். நான் திரும்ப சுசிலாட்ட கேட்க விரும்புறேன். அவங்களுடைய இடதுசாரியோட ஒரு பார்வை, ஒரு நீண்ட நாளான கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த லெப்ட் விஷன் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க விவசாயிகளுக்கு கொடுக்கறத மானியம் கொடுக்கற, இல்லாட்டி எண்ணெய்க்கோ உரத்துக்கோ உணவுக்கோ கொடுத்தா இந்த மானியத்தை இந்த பட்ஜெட்டோட சொல்லியிருக்காரு. அதை பத்தி விரிவா பேச இருக்கிறேன். மானியம் எங்கெல்லாம் போதும் அதெல்லாம் கம்ப்ளீட்டா டார்கெட் பண்ண போறோம். யார் யாருக்கெல்லாம் போய் சென்று சேர போகுது நாங்க மானிட்டர் பண்ண போறோம்ன்றாங்க. இதுல கவனம் செலுத்தி சாமானிய மக்களுக்கு எவ்வளவு போகுது, யாருக்கு போது நாங்க வலைவீசி தேடி பிடிக்க போறோம் சொல்லக்கூடிய அரசு கிட்டத்தட்ட 5.79 லட்சம் கோடி ரூபாய் பெருமுதலாளிகளுக்கு, பெரிய நிறுவனங்களுக்கு, நம்ம இவ்வளவு நேரம் பேசின நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்களுக்கு வரி சலுகையா மற்ற புதிய சலுகைகளா கொடுத்துட்டே இருக்காங்க. இதை தடுத்தா கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு அப்படியே சேவ் ஆயிருக்கும். அவங்களுக்கு 6 லட்சம் கோடி ரூபாய் நீங்க ஒரு விலக்களிச்சு கொடுக்குறீங்க. ஆனா சாமானிய மக்களுக்கு போகக்கூடிய மானியங்களை நீ கழுத்து பிடிச்சு நெருக்கிறீங்க. இது சரியான பாலிசியா பாக்குறீங்களா? இது சரியான பாலிசி இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி வரி சலுகையோ, இஃப் யூ டோன்ட் கிவ் தம் இன்சென்டிவ், எப்படி மேனுஃபேக்சரிங் வரப்போறது? இப்ப மேனுஃபேக்சரிங் வரதுனால தானே எம்ப்ளாய்மெண்ட் வருது. இப்ப நம்ம 5 வருஷமா மேனுஃபேக்சரிங் செக்டர் இம்ப்ரூவ் ஆகல, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, அதனால தானே எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ இதுக்கு வாட் இஸ் கவர்னன்ஸ்? அது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண வேண்டியதுதான் கவர்னன்ஸ். தட்ஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்புள் ஹூ ரூல் அஸ், இல்லையா? நிச்சயமா. இப்ப அவங்க அந்த முதலீடே வரலன்னு நீங்க சொல்றாப்புல அந்த 6 லட்சம் கோடியை நீங்க கொடுக்கறேன்னு சொல்றீங்க. வரவே இல்லாததுக்கு எப்படி நீங்க கன்செஷன் கொடுக்க முடியும்? வந்தாதானே கன்செஷன் கொடுக்க முடியும், வரலன்னா கன்செஷன் கொடுக்க முடியாது. இப்ப அவர் ஒரு தவறான கண்ணோட்டத்தை சொன்னாரு. ஏன் அவங்க இந்தியா விட்டு ஓடினாங்க? ஏன் இந்தியா விட்டு ஓடினாங்க? இல்ல, அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுனால அதுக்கப்புறம் அதுல எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டாக்ஸ் எல்லாம் தானே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் வருவாய் வருது. இல்ல அதுலதான் நம்ம முதல்ல நம்ம சொல்லிடுறோம், உங்களுக்கு வருமானத்துக்கான ஒரு விலக்கு நம்ம கொடுத்துறோம். டாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே கொடுத்துறோம். லேண்ட் நீங்க ஃப்ரீயா கொடுத்துறீங்க. நீங்க இடம் வாங்கி விவசாயிகள் லேண்ட் வாங்கி கொடுத்துறீங்க. என்ன விஷயம்? வரி வேணாம் சொல்றீங்க, டாக்ஸ் ஹாலிடேஸ் விட்டுறீங்க, வரி விடுமுறை கொடுத்துறீங்க, எல்லா விதத்தையும் கொடுத்துறீங்க. இவ்வளவு நீங்க நம்ம ஊருக்காரங்க கொடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். முழுக்க முழுக்க எப்படி ஊருக்காரங்க அப்படி 10,000 கோடி போடுறேன்னா கொடுக்க வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சதோட உங்களுக்கு நிச்சயமா தெரியும் அந்த அளவுக்கு கொடுக்கப்படுதா? இந்திய நிறுவனங்களுக்கு அந்நிய நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதே சலுகை கொடுக்கப்படுகிறதா? இது மட்டும் கொடுத்தது இல்ல, ஆனா நமக்கு இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு கேள்வி. இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டது. அது கரெக்டானது இல்ல. இப்ப மெகா ப்ராஜெக்ட்ஸ் சொல்லி இந்தியன் கம்பெனிஸ்க்கும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு 6 மாசம் முன்னாடி மெகா ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவ்வளவு கன்செஷன் கொடுத்திருக்காங்க. இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் தான் அதுல மேஜர் பார்ட்டிசிபென்ட், இல்லன்னா சொல்ல முடியாது. இப்ப ஏன் இந்த அவர்கிட்ட சொல்ல விரும்புறேன், நோக்கியா ஏன் போனாங்க? பழைய வருஷத்துல இருந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டா நான் இந்த டாக்ஸை கொண்டு வரேங்கிறது. இதே தான் நமக்கு இந்தியால ஃபுல் டைம் தொழிலா இருக்கிறது. என்னன்னா ஒருத்தர் வரும்போது கிளாரிட்டி கொடுக்கறது இல்ல, இன்டர்பிரேஷன் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லி ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல கொண்டு வரதும், அவங்கள போட்டு அமுத்துறதும், வோடாபோன் கேஸ், நோக்கியா, இதெல்லாம் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். இப்ப நம்ம அந்த முதலீடு வரலன்னு வைங்க, எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் நடந்தது. இப்ப அத்தனை பேர் வீட்டுக்கு போறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு கொடுத்த கன்செஷன் மாத்திரம் நீங்க பாக்குறீங்க. இன்டைரக்டா எவ்வளவு இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு சப்ளை பண்ணாங்க, இந்தியால எவ்வளவு முதலீடு அதனால நடந்தது, எவ்வளவு மேனுபேக்சரிங் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆக்டிவிட்டி நடந்தது, அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். எவ்வளவு பேர் லாஜிஸ்டிக்ஸ்ல பழைச்சாங்க, அதெல்லாம் மறந்துடுறோம். இப்ப எவ்வளவு பேர் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 9,000 பேர் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம இருக்காங்க ஸ்ட்ரெயிட்டா. இதனால மைக்ரோசாப்ட் அங்க வாங்கினது வேற பிரச்சனை. பட் இங்க நம்ம பழைய டேட்ல போய் எல்லாத்தையும்
இது நான் இப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லல அப்படின்னு ஏன் சொல்றோம்? ஆம்பிகுட்டி. எதுக்கு ஆம்பிகுட்டி கொடுக்குறீங்க? கிளியர் கட்டா இதுதான் முடியும், இதுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு விட வேண்டியதானே. இதை விடாம மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தா அர்த்தம் இல்ல. நம்முடைய பொருளாதார கொள்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இது போன்ற நிறுவனங்கள் திரும்பி வெளியேறுவதற்கான காரணமா இருக்குன்னு சொல்றோம். நம்ம வந்து இதுவரைக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் பல விஷயம் பேசுறோம். சாமானிய மனிதர்களுக்கு, தனி மனிதர்களுக்கு இந்த மத்திய பட்ஜெட்டில் என்ன லாபம் இருக்கிறது, என்ன வேதனை இருக்கிறது, என்ன நட்டம் இருக்கிறது, வருமான வரி உச்சவரம்பு எதிர்பார்த்த அளவு இருக்கிறதா, 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி உச்சவரம்புக்கான விலக்கு அளிக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்ன பாஜக இந்த முறை ஏன் அதை அமல்படுத்தவில்லை? திரு ராகவன் கேட்க விரும்புறேன். உங்களுடைய தேர்தல் அறிக்கை நீங்க சொல்லியிருந்த விஷயம், எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம், ஒரு ஊடகம் பாக்கி இல்லாம நீங்களே கொடுத்தீங்களா இல்லாட்டி வேற யாரா கொடுத்தாங்களா மாதிரி 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரிக்கான தனிநபர் வருமான உச்சவரம்பு விலக்கு அளிக்கப்படும் சொல்லிட்டு எல்லாரும் போட்டாங்க. ஒருத்தர் கூட பிரெடிக்டே பண்ண முடியாது. எப்பயுமே நரேந்திர மோடி ஒரு அன்பிரடிக்டபிள் மேனா தான் இருக்கிறார். அவர் அதுல 2 லட்சம் 2.5 லட்சம் தான் சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுல வந்து ஒரு எவ்வளவு பெரிய ஏமாற்றம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷத்துல இந்த இன்ஃபிளேஷனே எவ்வளவு உயர்ந்துட்டு இருக்கு. இந்த 2 லட்சத்துக்கு 2.5 லட்சத்துக்கு இங்க பெரிய எத்தனை கிலோமீட்டர் வித்தியாசம் எனக்கு தெரியல. இதை சொல்றது மூலமா ஒரு சாமானிய மக்கள், ஒரு நடுத்தர மக்கள், பெருவாரியா இருக்கக்கூடிய நடுத்தர மக்களை ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாயிருக்கீங்க நீங்க நினைக்கலையா? ஒரு ஏமாற்றம் இல்ல, மக்களுக்கும் அது புரியும். நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னது 5 வருடத்துக்கான தேர்தல் அறிக்கை. அது ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்க 5 லட்சம் ஆக்க போற சொல்லிருக்கீங்க. நாங்க தப்பா பண்ணிட்டோம். தேர்தல் அறிக்கை அல்ல. அப்ப இல்ல, எந்த ஏமாற்றம் இல்ல. நாங்க சொன்னது 2014 5 லட்சம் வருமான விலக்கு கொடுப்போம்னு சொன்னோமா? நல்லா கேட்டீங்க. இப்ப நீங்க கேட்கலாம் 5 வருஷம் வரைக்கும் நீங்க நல்லா கேட்கலாம். நான் அப்படி சொன்னாலும் கேட்கலாம். இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதாவதுங்க வந்து 30 நாள் 40 நாள் ஆகி இருக்கிறது. இந்த 50,000 ரூபாய் என்பதே நீங்க விஷயம் தெரிஞ்ச இவங்கள மாதிரி இவங்களை கேட்டு பாருங்க. இதுவே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன், என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிதி நிலைமையில. ஆனால் மத்திய அரசாங்கம் எங்களுடைய பிஜேபி தேர்தல் அறிக்கையில சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றும். அதற்கான முகாந்திரங்கள் தொடங்கி இருக்கிறது. இப்ப நீங்க ஸ்மார்ட் சிட்டிஸ் சொல்லும் பொழுதும் சரி, புல்லட் ட்ரெயின் சொல்லும் பொழுதும் சரி, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்கிறோம். அதனால இன்றைக்கு 2.5 லட்சம் ஆக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி என்ன தேர்தல் அறிக்கை சொன்னதோ அதை கொண்டு அந்த ஆட்சியோட 5 ஆண்டு கால ஆயுள் காலம் வந்து நிறைவடையும் போது அன்னைக்கு வந்து 5 லட்சம் 5 வருஷம் கழிச்சு நாங்க ஏமாத்தலங்கிறேன். நாங்க வந்து நீங்க ஏமாற்றி விட்டதாக சொல்லுது அந்த மாதிரி இல்ல. எந்த தேதி நீங்க சொல்லலங்கிறனால நானா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வந்து ஏமாத்தின எப்படி சொல்லுவீங்க? அது சொல்ல அந்த வார்த்தை சரியான பிரயோகம் இல்ல. நல்ல நாள் வரும் அப்படின்னு சொன்னேன். என்னைக்கு ஒண்ணு சொன்னா நல்ல ஒரு நாள் பாருங்க. அப்படி இல்ல, நான் நம்புறேன். நீங்க சொல்லுங்க. இந்த சாமானிய மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நீங்க எல்லா துறையும் எடுத்து பாருங்க சார். அக்ரிகல்ச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு, விமன் டெவலப்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, விவசாயம் மாத்திரம் இல்ல, நெசவு, எல்லாருக்கும் இந்த பட்ஜெட்ல நல்ல திட்டங்களை இந்த அரசாங்கம். அது நான் இல்ல சொல்ல, அதை பத்தி பேசலாம். நான் கேட்கறது வருமான வரி உச்சவரம்பு சொன்னீங்களே, அது என்னங்கிறதா முயற்சிப்பட்டிருக்கிறது. வரவேற்கத்தக்க விஷயம் தானே அது. பாஜக வரவேற்கிறது, மக்கள் வரவேற்கலாம் பார்க்கணும். திரு ரங்கராஜன், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. நான் குறுக்கிட விரும்பினது, இந்த தொழிற்சாலைகள் போவதும் வருவதும் உங்க கையில இல்ல. உலகம் முழுவதுமே நோக்கியா தன்னுடைய வளர்ச்சியில் குன்றி போறதுனால மைக்ரோசாப்டுக்கு விற்கிறாங்க. இந்தியாவில் வழக்கு நடக்கிறது வேற விஷயம். நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடலாமே. போலாம். இந்த தனிநபருக்கான வருமான உச்சவரம் வந்து 2 லட்சத்துல இருந்து 2.5 லட்சமா மாத்தி இருக்காங்க. இது மக்கள் வரவேற்கிற பாஜக பார்வையா இருக்கு. ஆனா தேர்தலுக்கு 5 லட்சமே சொல்லிருந்தீங்களேன்னு சொல்லும் போது 5 லட்சம் நாங்க என்னைக்குன்னு சொல்லல அப்படின்றாங்க. அப்படி சொல்லல, நீங்க தவறா இல்ல. நான் பல பேரை விசாரிச்சாங்க. போன் பண்ணி விசாரிச்ச பொழுது இந்த பட்ஜெட் உங்களுக்கு எப்படி பயன்படுகிறது என்று கேட்டேன். பல நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள், வீட்டுக்கு கடன் வாங்கி கடனை அடைக்கக்கூடியவர்கள், அவங்க எல்லாருமே ஒரே மாதிரியாக இந்த பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு தெரியும். தோழர்களா பார்த்து கேட்டு தோழர்களா நீங்க வந்து இடதுசாரி நண்பர்கள் இல்ல உங்ககிட்டயே கேக்குறேன். நான் திரு திருநாவுக்கரசரை கேட்க விரும்புறேன். இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது. எந்த நண்பர்களுமே அது சரியான கருத்தை வந்து பிரதிபலிக்கல, எங்களுக்கு எந்த பலனும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னு திரு ரங்கராஜன் சொல்றார். ஆனா நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து வருமான வரி உச்சவரம்பு வந்து 2 லட்சம் 2.5 லட்சமா மாத்திருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் இந்த பிஎஃப் கான விஷயத்தை 1.5 லட்சமா மாத்திருக்காங்க. அதே போல 80C வந்து விலக்கு வந்து 1.5 லட்சமா மாத்திருக்காங்க. அதுல ஒரு 50,000, இதுல ஒரு 50,000, ஒரு 3 பிரிவுல ஒரு 50,000 ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கான வரி விலக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சேவிங்ஸ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா நீங்க பார்க்கலையா திரு திருநாவுக்கரசர்?
அதாவதுங்க இந்த பட்ஜெட் அவர் ஒரு மாசத்துக்குள்ள அவசரமா தயாரிச்சிருக்காரு. அதனால இந்த பட்ஜெட் அவரே ஒரு தெளிவு இல்லாமல் குழப்பமான சூழ்நிலையில தரப்பட்டிருக்க பட்ஜெட். இந்த 2 மணி நேர படிப்புல 6 கமிட்டி போடுறேன்னு சொல்லியிருக்காரு. எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்கிறதுல இருந்து, வரி சீர்திருத்தத்தில இருந்து, இது மாதிரி 3 மாசத்துல ரிப்போர்ட் வரும், டிசம்பர்ல ரிப்போர்ட் வரும். இது மாதிரி 6 குழுக்கள் 6 கமிட்டி போடப்படும் சொல்லியிருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி இப்ப தனிநபர் இதுல இப்ப இன்னைக்கு நிலத்தினுடைய விலை, கட்டடம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டடத்துடைய விலை, இதுக்கு அவங்க வாங்குற கடன், அது கடனுக்கு அவங்க திருப்பி கொடுக்கிற வட்டி, ஒரிஜினல் அமௌண்ட், இதெல்லாம் பாக்குற போது வெறும் அது சலுகை வீட்டு கடனுக்கான 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சங்கிறது மிக மிக குறைவானது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, மூத்தோர், அவங்க இந்த காலத்துல ஒரு நோயின்னு ஆஸ்பத்திரி போனாங்கன்னா 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம் தனியார் ஆஸ்பத்திரிகள்ல தான் பெரும்பாலும் போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புறேன். அந்த 1.5 லட்சமா வச்சிருந்து நீங்க 50,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். 1.5 லட்சமா காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்தது. குறைஞ்சது சார், நீங்க பேசும்போது நான் சும்மா இருக்கேன் இல்லையா, கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. அதாவது குறைஞ்சபட்சம் 5 லட்சமாவது உயர்த்துவாங்கன்னு எதிர்பார்த்தவங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இது மாதிரி சென்ற ஆண்டை விட இப்ப கிராமங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக இந்த மகாத்மா காந்தி கிராமப்புற ஊரக வளர்ச்சி திட்டம்னு காங்கிரஸ் கொண்டாந்தாங்க. இப்ப அதுக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரேஷியோல அமௌண்ட் பணம் உயர்த்தல அதுக்கு. அதே மாதிரி சுகாதாரம், கல்வி, இதெல்லாம் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பொது நிதி ஒதுக்கத்தில் குறைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தெளிவில்லாத குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில அவசரமாக தயாரிக்கப்பட்டு இந்த பட்ஜெட் வந்திருக்கிறதா நான் கருதுறேன். ரொம்ப அவசரமா பண்ணிருக்கான்னு சொல்றீங்க. நான் திரும்ப சுசிலாட்ட கேட்க விரும்புறேன். இதுல ஒரு பெரிய பார்வை எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கு, குறிப்பா இடதுசாரிகளுக்கு இருக்கு, நிறைய காமன் மேனு கூட ஒரு அச்சம் இருக்கும். ஒரு அந்நிய நேரடி முதலீடு அதிகரிக்கிறது அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் துறையில பண்ண போறாங்க. அது எந்த அளவுக்கு கொடுக்கும் சொல்லி நான் பேசின பொருளாதார வல்லுநர்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. இன்சூரன்ஸ்ல கொண்டு வரதுங்கிறது எப்படி இருக்கும் சொல்லி ஒரு உற்பத்தி ஒரு மேனுபேக்சரிங் செக்டர்ல இருந்தா நமக்கு ஒரு கிரிப் கிடைக்கலாம். பட் ஒரு பைனான்சியல் செக்டர்ல கொண்டு வரும்போது, இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது எவ்வளவு பெரிய நம்பகத்தன்மை இருக்குங்கிறது நான் பேசின பொருளாதார வல்லுநருக்கே ஒரு டவுட் இருந்துச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு தயக்கம் எல்லாருக்குமே என்ன, ராணுவ தளவாடங்கள் தயாரிப்பு மாதிரி பாதுகாப்பு துறையில கொண்டு வருது அப்படிங்கிறது, டிஃபென்ஸ்ல கொண்டு வருது அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு பற்றின ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் சொல்றாங்க. உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? நாட் ரியலி. ஏன்னா ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு, இந்த ராணுவ டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு இந்தியன் மேனேஜ்மெண்ட் கீழே தான் இருக்கும் அப்படின்னு. 49% இன்வெஸ்ட்மெண்ட். இது ரொம்ப நமக்கு இப்போ ரொம்ப நாள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறதே டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் இம்ப்ரூவ் பண்ணோம், நம்மளோட எக்யூப்மெண்ட் ரொம்ப பழசாயிடுச்சுன்ட்டு. சோ எப்படி பண்ண போறோம்? எங்கேருந்து டாக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. எங்கேருந்து நமக்கு அதுக்கு முதலீட்டுக்கு பணம் வரப்போறது? இன்சூரன்ஸும் எல்லாரும் சொல்லியாச்சு, எல்லா கட்சியுமே சொல்லியாச்சு, யூபிஏ எல்லாரும். தட் இஸ் வி ஆர் த லீஸ்ட் இன்சூர்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். நம்ம 1.2 பில்லியன் பீப்புள்ல எத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் போய் சேர்றது? இது ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷன். இப்ப எங்கேருந்து இப்ப இன்சூரன்ஸ்னா, இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாட் தே ஆர் கோயிங் டு டூ, அவங்களால தனியா இன்சூரன்ஸ் கம்பெனி இங்க ஆரம்பிப்பாங்கன்னு எனக்கு தோணல. இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியோட தே வில் புட் இன் மணி தேர். அதான் இன்னொருத்தர் கூட சொன்னாரு, சுவாமி மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் சொன்ன விஷயம் அப்படின்னு திரு ராமசேஷன் கேட்கிறேன். 49% நீ கொடுத்தா 100% கொடு, யாராவது அவனுடைய பிளான் எடுத்து வருவாங்க. சரி, என்னுடைய பிளானை கொண்டு வரேன், நான் நல்லபடியா ஒர்க் பண்ணுவேன். 49% யாரும் வர மாட்டாங்க. somebody else will have 51%. சோ இன்னொருத்தருடைய அப்பர் ஹேண்ட்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த நிதி உயர்வுங்கிறது, சலுகை உயர்வுங்கிறது 49% உனக்கு முதலீடு பண்ணிக்கலாம் சொல்றது ஒரு ஃபெயிலியர் தான் முடிய போகுதுன்னு சொல்றாங்க. பார்ஷியலி இது கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 49% இப்ப ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க நிறைய டீல் பண்றோம். இப்ப அதை பாத்தீங்கன்னாக்கா அந்த 49% இஸ் நாட் கிவிங் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். இதுக்கு ஒரே எக்ஸப்ஷன், இந்த மேனேஜ்மெண்ட் மாடலை பிரேக் பண்ணது எத்திஹாட் ஜெட் ஏர்வேஸ் டீல். அதுல 49% பட் ஸ்டில் தே ஆர் கண்ட்ரோலிங் தி ஹோல் என்டர்பிரைஸ். அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் மாடல் பிரேக் பண்ணும்போது தான் இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 49% இஸ் 26 ஒண்ணுதான், 49 ஒண்ணுதான், ஒரு பெரிய பால் சேஞ்ச் கிடையாது. பட் அட்லீஸ்ட் ஒரு 49 வரும்போது ப்ரோக்ரசிவா இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. முன்னாடியே ஒரு பாயிண்ட் ஒன்னு சொல்ல, இந்த பாயிண்ட முடிச்சுக்கிட்டு இன்னொரு பாயிண்ட் ஒன்னு சொல்ல விரும்புறேன். இந்த 5 lakh த்ரெஷோல்ட் லிமிட், இதெல்லாம் நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி போட வேண்டிய லிமிட். இன்னைக்கு இருக்கிற இன்ஃபிளேஷன், விலைவாசி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 5 lakh இஸ் நத்திங். ஒரு 50,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் சொல்றீங்க, 50,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 5 லட்சம் ரூபாய் பர் இஎம்ஐ ஃபார் 20 years.
யாராச்சும் அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்க முடியுமா? முடியாது. சோ இந்த மாதிரி அனெக்டோட்டல் ரேட்ஸ் நம்ம நிறைய வச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் எக்ஸம்ஷன் 1.5 கோடி, சர்வீஸ் டாக்ஸ் எக்ஸம்ஷன் 10 லட்சம். 10 லட்சம் இன்னைக்கு எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. இந்த 10 லட்சம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? why don't you bring it to realistic levels? இந்த ரியலிஸ்டிக் லெவல்ஸ் இல்லாதனால தான் இந்த சண்டை நடக்குது. இதனால தான் மக்களோட எதிர்பார்ப்பு ஏமாற்றம் எல்லாம். சோ இத வந்து கரெக்டா கொண்டு வர வேண்டியது. எஃப்டிஐ டிஃபென்ஸ் பத்தி பேசும்பொழுது அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆனா இந்தியாவில் 70% அந்த ஆயுதங்கள், ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் 70% நம்ம இம்போர்ட் தான் பண்றோம், இறக்குமதி தான் செய்யறோம். ஆல்ரெடி அதுல 82% ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம இறக்குமதி செய்யறோம். நீங்க அந்த ரஷ்யா வந்து நமக்கு மாத்திரம் விற்கல, அவன் பாகிஸ்தானுக்கு விற்கிறான். சோ நமக்கு என்ன தெரியுமோ, நம்ம மிஷன், நம்ம எல்லா டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சுக்கணும், அவனுக்கும் அது தெரியும், அது எப்படி அவ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால இப்போ இந்தியாவுக்குள்ள அந்நிய முதலீடு டிஃபென்ஸ்ல வரும்பொழுது 49%. டெக்னாலஜி டிரான்ஸ்பர் சொன்னா 100% கூட சில பேர் சஜஸ்ட் பண்றாங்க. 75%, 100% தொழில்நுட்பம் நம்மகிட்ட மொத்தமா கொடுக்கறாங்கன்னா கொடுக்கலாம்னு கூட சில விஷயங்கள்லாம் வருது. அப்படி வரும்பொழுது என்ன ஆகும்னா, இன்னைக்கு அதனால தொழிற்சாலைகள் உருவாகுது, அதனால பல பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி பாதுகாப்பு எப்படி இருக்கும், குந்தகம் விளைவிக்குமானா, ஏற்கனவே 70% அவன் வெளில தான் வாங்குறோம். நம்முடைய அத்தனை பாதுகாப்பு இல்லாம இருக்கிறோம். இல்ல பாதுகாப்பு இல்லன்னு சொல்ல வரல, நான் சொல்றது எல்லா ஆயுதங்களும் நமக்கு வெளியில தான் வருது இப்பவே. அதனால அந்த வாதங்கள் சரியான வாதம் இல்லை. நம்ம இப்படி வந்ததுன்னு சொன்னா, இஸ்ரோ இப்ப என்ன பண்றாங்க, கமர்ஷியல் இதுக்கு போயிட்டாங்க, வெளிநாடுகளுடைய ராக்கெட்ல நம்ம லான்ச் பண்றோம். அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இதுல வந்து எஃப்டிஐ டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறையில வந்தா நிறைய தொழிற்சாலைகள் உருவாகலாம், தொழிலாளருக்கு வேலை கிடைக்கும், நாம எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் நாம ஆகலாம். அது இல்லாம நீங்க 1 லட்சம் கோடி வாங்கணும், ஆர்ம்ஸ் வாங்கணும்னா நீங்க போய் ரஷ்யால போய் 1 லட்சம் கோடி பணம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறீங்க, அவன் கொடுக்குறான், ஆர்ம்ஸ் கொடுக்குறான். அதுக்கு பதிலா இங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கூட செலவாகாது, அந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ண முடியும். திரு ரங்கராஜன், உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? அதுல கண்டிப்பான மாற்று கருத்து இருக்கு. 4 வருஷமா நான் டிஃபென்ஸ் ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிறேன். நான் டிசன் மினிட்ஸ் கொடுத்தது நானு. இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எழுத்து மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுல என்னுடைய விஷயம் என்னன்னா, அதுல வள்ளக்கார இந்த நாட்டு ஆட்சியே ஐரோப்பிய முதலாளிகள் பாதுகாப்பு துறையில வரல. இந்தியாவில் இருக்கிற அத்தனை டிஃபென்ஸும் அரசு துறையில தான் இருந்தது. இப்ப நீங்க பிரிட்டிஷ் கொண்டு வந்து தொழில் ஆரம்பிக்க போறேன்னு சொல்ல போறீங்க. நான் என்ன கேட்கிறேன், 3000க்கு மேற்பட்ட டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் இருக்காங்க. அந்த விஞ்ஞானிகள் ஐஐடி போன்று இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்கக்கூடிய கூடங்கள், ஐஎஸ்ஆர்ஓல இருக்கக்கூடிய திறமையானவர்களை பயன்படுத்தி முதலீட்டு இங்கே நீங்க போடலாமே. நீங்க முதலீட்டு இங்க போடாம நீங்க அந்நிய நாட்டுக்காரரை கொண்டு இங்க முதலீடு போட சொன்னா, தீவிரவாதிகள் இருக்காங்களே, விஞ்ஞானிகளும் முதலீடுக்கு பணம் இல்லைங்கனால தான் பல விஷயத்துல நம்ம அங்கேயே நேரடி முதலீடு பண்ணுவாங்க. அவங்க இல்ல 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 நான் முடிக்கல. இந்தியாவிலிருந்து கடந்த 20 ஆண்டுகள்ல இந்திய முதலாளிகள் வெளிநாட்டுக்கு கொண்டு போறாங்க. உள்நாட்டு முதலாளிகள் 100% முதலீடு பண்ணலாம் இருக்கு. அந்த முதலாளிகள் இங்க பண்ண சொல்லுங்களேன். என்ன வெளிநாட்டு முதலாளி கம்பல் பண்ண முடியுமா? என்ன நீ இதுலதான் நீ வந்து முதலீடு பண்ண கம்பல் பண்ண முடியுமா? அவங்களுடைய விருப்பம் தானே, அவருக்கு லாபமும் தெளிவும் இல்லைங்க. இல்ல பண்டே 1 வருஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். அதனுடைய நஷ்டத்தை தெரிஞ்ச பிற்பாடு பிறகு நம்ம பேசுவோம். 1 வருஷம் பொறுத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்குன்னு சொல்றீங்க. இந்த நிலையில ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. மத்திய பட்ஜெட் 2014 வந்து ஒரு ஏமாற்றம் அளிக்கிறார், யதார்த்தமா இருக்கான்னு பேசிட்டு இருக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த மத்திய பட்ஜெட்ல இந்த புதிய அரசுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுடைய பார்வை எங்க இருக்கிறது? மதரசாக்களை மேம்படுத்துவதற்கு, ஒட்டுமொத்தமா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மதரசாக்களை மேம்படுத்துவதற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அதே சமயம் குஜராத்தில் பட்டேல் சிலையை அமைப்பதற்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. எந்த திசையில் செல்கிறது இந்த பட்ஜெட்? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆயுதத்து நீட்சி.
ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கும் நண்பர்களே. மத்திய பட்ஜெட் 2014 யதார்த்தமா ஏமாற்றமா என்ற தலைப்பில் ஆயுதெழுத்திலிருந்து ஆயுதத்து நீட்சி வரை தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னால் தொடர்ந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இடைவெளிக்கு முன்னால் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். பட்டேல் சிலைக்கு 200 கோடி ரூபாய், குஜராத்தில் பட்டேல் சிலைக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கக்கூடிய மத்திய அரசு நாடு முழுக்க இருக்கக்கூடிய மதராசாக்களுடைய மேம்படுத்துவதற்கு 100 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறது. இந்த அரசுடைய பார்வை பயணம் எந்த திசையை நோக்கி இருக்கிறது என்பதை பற்றி தான் ஆயுதத்து நீட்சி நாம் தொடர்ந்து விவாதிக்க இருக்கிறோம். இதான் நம்மளுடைய முக்கியமான செய்திகள், மிக பெரும்பாலான செய்திகள். பட்ஜெட்டை ஒற்றி இந்த நாட்டு முழுக்க ஒட்டுமொத்தமாக நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மத்திய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பொதுவான விஷயம் என்ன, நாட்டு வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வதற்கான விஷயங்கள் என்ன, பொருளாதார வல்லுநர்கள் முதல் சாமானிய மனிதர்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பையும் ஒரு ஏக்கத்தையும் ஒரு நம்பிக்கையும் பெறும் வகையில், பாஜகவுடைய வார்த்தையில் நம்பிக்கை பெறும் வகையில், இடதுசாரிகள் பார்வையில் விமர்சனத்துக்கு உள்ளான வகையில் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு முடிந்திருக்கிறது. இந்த ஆயுதத்து நீட்சியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில தலைவர் திரு ஞானதேசியன் ஒருமுறை இணைந்திருக்கிறார். திரு திருநாவுக்கரசர் முதலில் இணைந்திருந்தார். திரு ஞானதேசியன் ஆரம்பிக்க விரும்புறேன். இன்னைக்கு காலைல நீங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி மத்திய பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது. முதல் பத்தியிலே நீங்க சொல்லிருக்கக்கூடிய விஷயம், தமிழகத்திற்கு எந்த திட்டமும் இல்லைன்னு சொல்லிட்டு, தமிழகத்துக்கு எந்தெந்த திட்டங்கள் இருக்குன்னு ஒரு மிகப்பெரிய பட்டியல் வச்சிருக்கிறார் திரு கே டி ராகவன். தமிழகம் எந்த விஷயத்தில் ஏமாற்றப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்றீங்க? அதாவது தமிழகத்துக்கு எய்ம்ஸ் தரத்தில் ஒரு மருத்துவமனை உயரப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஏற்கனவே தூத்துக்குடி அவுட்டர் ஹார்பருக்கு 2013 நிதி அறிக்கையிலேயே 7000 கோடி ஒதுக்கப்பட்டிருந்தது. அதே போல இன்றைக்கு வந்த இந்த நிதிநிலை அறிக்கையில் 500 கோடி ரூபாயில் தடையில்லா மின்சாரம் என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் என்ன நிலைமை இருக்கிறது என்று தெரியும். அப்படி இருக்கும்போது தமிழக முதல்வர் மத்திய அரசு, அன்றைய ஆண்ட காங்கிரஸ் அரசு மின்சாரத்தை தரவில்லை, நிதி ஆதாரத்தை தரவில்லை என்று கடிதத்தின் மேல் கடிதம் எழுதி கொண்டிருந்தார். இப்பொழுது வரவேற்கின்ற ஒரு நல்ல அரசாக மோடிக்கு இருக்கிற இந்த அரசு ஏன் இந்த தடையில்லா மின்சாரத்திற்கு தமிழகத்திற்கு அதிக கவனம் செலுத்தவில்லை என்ற கேள்வி எல்லாம் எனக்கு எழுந்தது. நீங்கள் இடைவெளிக்கு முன்னால் முடிப்பதற்கு முன்னால் ஒரு கேள்வியை கேட்டீர்கள், இது யதார்த்தமா ஏமாற்றமா என்று கேட்டீர்கள். இந்த மோடி அரசு யதார்த்தமாக எல்லோரையும் ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். 2 வார்த்தையில சேர்த்து ஒரு புதிய கருத்தை சொல்லியிருக்கீங்க. மிகப்பெரிய ஏமாற்றம் எனக்கு ஞானதேசியன் சொல்றாரு. இந்த அவுட்டர் ஹார்பர் ப்ராஜெக்ட் தூத்துக்குடி, அதுல இந்த வாட்டி 11,635 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்கு. அதை மறந்துட்டாரோ அப்படி பார்க்கலையோ தெரியல, மரியாதைக்குரிய திரு ஞானதேசியன் அவர்கள் அதை பார்க்கணும். அதே போல ஸ்மார்ட் சிட்டிஸ் சொல்லும் பொழுது தமிழ்நாட்டுக்கு அது ஒதுக்கீடு இருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டிஸ் தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி டெக்ஸ்டைல் கிளஸ்டர், ஜவுளி பூங்கா, அது மாதிரி விஷயங்களுக்கு தமிழ்நாடுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சோலார், இந்த சூரிய ஒளி மின்சாரம், அதற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஜிங் சொல்லிட்டு முதியோருக்கான விஷயத்துல பாத்தீங்கன்னா டெல்லிக்கும் சென்னைக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு மாத்திரம் தான் அந்த திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா நேஷனல் ஹெரிடேஜ் சிட்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி, ஆமா, வேளாங்கண்ணி, காஞ்சிபுரம் நகரங்கள்லாம் உருவாக்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதுக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல திட்டம் தானே. அதனால ஒண்ணுமே இல்ல என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவருடைய கேள்வி பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுக்கு மத்திய அரசு துரோகம் செய்திருக்கிறது, மின்வழித்தடங்கள் சரி பண்ணி கொடுக்கல, மின்சாரத்தை ஒதுக்கீடே செய்யலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அரசு மீது கடுமையா குற்றம் சாட்டிட்டு தமிழக முதலமைச்சர். இந்த முறை இந்த பட்ஜெட்ல தமிழக மின்சார பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஏதாவது கூடுதல் சகாயம் ஒரு வரி கூட இல்ல. ஆனா தமிழக முதலமைச்சர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் மீது எதிர்ப்பு தெரிவித்த தமிழக அரசு பாஜக மீது மென்மையான போக்கை கொண்டிருக்கிறார். கிடையாது. இப்ப திட்டங்கள் சொல்லும் பொழுது இப்போ டெக்ஸ்டைல் சொன்னா மொத்தமா தான் பேசுறாங்க. அதே மாதிரி ஏன் மின் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள்ல மின்சாரத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கீடு இருக்குது. அப்ப நாடு முழுக்க தான் அது, தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் அல்ல. எல்லா இடத்துலயுமே இது போன்ற பொதுவாகவே இந்த திட்டங்களை கொண்டு வரணும்ங்கிறதான் சொல்லப்பட்டிருக்கிறது பட்ஜெட்ல. அதனால தமிழ்நாட்டுக்கு நான் சொன்னதெல்லாம் ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தமிழ்நாடு ஏன் கேட்கிறாங்க, நம்மள தம்மூர்ல மின்வெட்டு பிரச்சனைக்கு எங்க பசி இருக்கோ அங்கதான் பால் கொடுக்கணும். இப்ப வடகிழக்கு மாநிலங்களுக்கு ரயில்வே திட்டத்துக்கு பத்தி சொல்லிருக்குது. இப்ப அது ஒரு சோலார் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் தான் சொல்லிருக்காங்க, ஒட்டுமொத்தமா சொல்லிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்ல, தமிழ்நாடு, ராஜஸ்தான், குஜராத், தமிழ்நாடு, லடாக், ஜேகே, ஜம்மு காஷ்மீர்ல லடாக் பகுதியிலையும், ராஜஸ்தான், குஜராத், தமிழ்நாடு, இவ்வளவு சொல்லிருக்காங்க. சூரிய ஒளி மின் திட்டத்துக்கு 500 கோடி தான் சொல்லிருக்காங்க. ஒட்டுமொத்தமா சொல்லிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், உள்ளதே காஸ்ட்லியான மின் உற்பத்தி எதுன்னு பாத்தீங்கன்னா சூரிய ஒளி மின் உற்பத்தி தான். அதெல்லாம் காஸ்ட்லியானது. அப்ப இது ஒரு 4 மாநிலத்துக்கு பிரிச்சு சொல்லும் போது எந்த அளவுக்கு பயன் தரும் அப்படிங்கிறது. அது போக இது உற்பத்தி ஆறதுக்கே இன்னும் கூடுதலாகும். இப்ப நமக்கு எதிர்பார்க்கக்கூடியது ஒரு கூடுதலான ஒதுக்கீடு.
ஒரு கூடுதலான கவனம் இல்லாட்டி உடனடியாக உற்பத்தி ஆகக்கூடிய விஷயங்கள் அது இல்ல அப்படிங்கிற அவருடைய கவனம். நான் அதுல மாறுபடுறேன். அரசாங்கம் இப்பொழுதைக்கு ஆரம்பித்திருக்கிறாங்க. அதே போல இன்னொரு விஷயம், எய்ம்ஸ் மாதிரி நான் வரும்னு எதிர்பார்த்தேன். நிதியமைச்சர் பேசும்பொழுதே சொன்னார், எய்ம்ஸ் பத்தி சொல்லும் பொழுது மாநில முதலமைச்சர்கள் இதை பத்தி சொல்லும் பொழுது நாங்க அங்கங்க எல்லா மாநிலத்திலுமே அதை உருவாக்குவதற்கான நாங்க அதை கிளியரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கிறார். எய்ம்ஸ் வந்து ஒரு மாநிலம் ஸ்பெசிபிக் கிடையாது, எல்லா இடத்துக்குமே எல்லா மாநிலத்துக்குமே அதை கொடுப்பதற்கு வழங்குவதற்கு தயாராக மத்திய அரசு இருக்கிறது. டிமாண்ட் இருக்கும்போது செஞ்சிருவோம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தமிழகம் வந்து புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் திரு ஞானேசன் கேட்க விரும்புறேன், நீங்க வந்து உங்களுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. ஆச்சரியப்படத்தக்க வகையில உங்களையும் இடதுசாரிகளையும் தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் இந்த பட்ஜெட்டை எதிர்க்கல. திமுக உள்பட, அதிமுக உள்பட, பாஜக கூட்டணி கட்சிகள் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எல்லா கட்சியிலுமே பெரும்பாலும் அதிகப்படியாக வரவேற்கத்தக்க அம்சங்கள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப உங்க 2 பேருடைய பார்வை மட்டும் மாறுபட்டு இருக்குன்னு நம்ம பார்வையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இல்ல, எங்க பார்வை எப்பொழுதுமே நேரான பார்வைகள். தமிழகத்து அரசியல் கட்சிகள், பல அரசியல் கட்சிகளுக்கு பார்வைகள் அப்போதைக்கு அப்போது மாறும். ஆகவே அதை பற்றி நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை. பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்தமட்டில் அவர்கள் வரவேற்பது என்பது அவர்களுடைய காலத்தின் கட்டாயம். அவர்கள் வரவேற்றுதான் தீர வேண்டும். அவர்கள் எவ்வளவுதான் புறக்கணிக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக பாரதிய ஜனதாவினுடைய மத்திய அரசு நினைத்தாலும் அவர்கள் அவர்களை வரவேற்றுதான் தீர வேண்டும். அது அவர்களுடைய தலைவிதி, அதிலே நான் தலையிடவில்லை. ஆனால் இந்த திராவிட இயக்கங்களை பொறுத்தமட்டில் அவர்கள் 2 பேரும் பந்தய குதிரை போல யார் மோடியோடு கிட்ட நெருங்குவது என்பதிலே ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போட்டிக்குள்ளும் நாங்கள் வர விரும்பவில்லை. ஆகவே எப்பொழுதும் ஒரு நிலையான கருத்தை கொண்டிருப்பவர்கள் இடதுசாரிகளும் காங்கிரஸ் கட்சியும். ஆகவே இருக்கும். வேறு ஏதாவது ஒரு சதிகளை வைத்துக் கொண்டு, சூதுகளை வைத்துக் கொண்டு நாளை ஏதாவது நடக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கருத்து சொல்வதில்லை. நாளை ஏதோ ஒரு அரசியல் லாபம் வேணும் அல்லது வேற ஏதாவது லாபம் வேணும் அப்படிங்கிற கருத்து சொல்ல சொல்றீங்க. நான் திரு ராமசேஷன் கேட்கணும். ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள்ல மத்திய அரசு தனது மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தும் வகையில, தன்னுடைய அப்பர் ஹேண்டை நிலைநிறுத்தும் வகையில செயல்படுது சொல்றாங்க. இது எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னா, இது பொத்தாம்பு தான் சொல்லிட்டாலும் கூட பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக இருக்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு முயற்சி தான். 51% குறிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிதி உங்களுடைய பார்வையில் சொன்னாங்க. இதுக்கு பட்ஜெட்டுக்கு பிந்தைய பார்வையில் சொல்லும்போது பொதுத்துறை நிறுவனங்களை இன்னும் தீவிரமாக காங்கிரஸ் அரசு என்ன செய்தோ அதை இன்னும் தீவிரமாக மேற்கொள்வதற்கான முயற்சியில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சரியான பார்வை நினைக்கிறீங்களா? இதுல இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 58,000 கோடி போட்டு வச்சிருக்காங்க. இது டெஃபினட்டா பிஎஸ்யூஸ்ல இருந்தா வந்தாகணும். இதுதான் ரியாலிட்டி. சோ அது ஒரு ஒன் ஆஃப் தி ரெவென்யூ மாஃபிங் அப் மெஷர்ஸ். சோ டெஃபினட்டா அது ஒன்னு. பிளஸ் இந்த பேங்க்ஸ்ல டைல்யூஷன் ஆஃப் ஈக்விட்டி நடக்க போகுது. விச் மீன்ஸ் இன்னும் ஃபர்தர் ஈக்விட்டி கேபிட்டல் வேணும். அதுல நீங்க பப்ளிக் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்றது இட்ஸ் ஒன்லி டைல்யூஷன் ஆஃப் ஈக்விட்டி. இதெல்லாம் தான் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர். இது ஏன் அப்படின்னாக்கா, இன்னும் ஃபர்தரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பைசா கிடையாது. என்னதான் டிவிடெண்ட் எடுத்தாலும் எப்படி எடுத்தாலும் அதை திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஃபர்தர் அப் பண்றதுக்கு சில ரெஃபரன்ஸ் ஆர்கனைசேஷன். ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. இது தொடர்ந்து முதலீடு பண்றதுக்கு மத்திய அரசு நிதி இல்லைன்னு. ரைட், ஓகே. அப்ப மத்திய அரசு நஷ்டத்துல இயங்குற பொதுத்துறை நிறுவனங்களை விற்குமா? கட்டாயம் விற்கணும். இல்ல, அது ஒரு சர்டன் டைம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதோட டேக் ஆயிடுது. சில பிஎஸ்யூஸ் இருக்கணும். பட் அட் தி சேம் டைம் லாஸ் மேக்கிங்கா இருந்தாலும் ஏ இஸ் மேக்கிங் ப்ராஃபிட், பி இஸ் மேக்கிங் லாஸ், ரெண்டையும் சரி கட்டி என்னோட லெப்ட் பாக்கெட் ரைட் பாக்கெட் ரெண்டுமே எப்படியுமே அப்பர் ஹேண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்க போது. அதை உறுதிப்படுத்திட்டாங்க. ரொம்ப குறைவா போனா கூட 51% கீழே வரப்போதில்ல. மத்திய அரசு தான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்க போது, பெரும்பான்மை பங்கு நம்மகிட்ட தான் இருக்க போது. அப்ப ஏன் நீங்க நட்டத்தில் இருக்கக்கூடிய ஏன் லாபத்தில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை வித்துட்டு இருக்கீங்க? இதுக்கு என்ன காரணம்னா, எது ப்ராஃபிட்டபிளா இருக்கோ அதுதான் விற்க முடியும். நஷ்டமா இருக்கிற எது ப்ராஃபிட்டபிளா இருக்கோ அதுதான் வாங்க முடியுமா, விற்க முடியுமா? அது விற்க முடியும். அப்ப நீங்க மத்திய அரசுடைய பார்வை வாங்குறவனுடைய தேவையை பொறுத்து இருக்குதா, நம்முடைய தேவை பொறுத்தா? நீங்க நம்ம தான் விற்கிறோம். நம்ம விற்கும் போது நம்ம என்ன பார்க்கணும்? இயல்பா நம்ம ஒரு பொருளை விற்கிறா, இதுல நமக்கு என்ன லாபம் நம்ம பார்ப்போம். அப்ப நஷ்டப்படுற பொருளத்துக்கு வித்தா தான் லாபம் இயல்பா கிடைக்கும். நீங்க ஏற்கனவே என்எல்சி மாதிரி லாபம் சம்பாதிச்சிருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்கள் நீங்க விற்பீங்க, நட்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வச்சுட்டு இருப்பீங்கன்னா இது எந்த மாதிரியான பொருளாதார கணக்கா இருக்க முடியும்? அதாவது இப்ப என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட சொல்றேன். அது என்ன பண்ணணுங்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்ப ஏதாவது ஒரு துறையை விக்கிறீங்க, அது நஷ்டத்துல இருக்குன்னா யாராவது இன்வெஸ்டர் வருவாங்களா? யாருமே வரமாட்டான். இப்ப நம்மளே ஒரு லாஸ் மேக்கிங் பிஎஸ்யூனா அதுல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், பண்ண மாட்டான். இது வேண்டாம், வேற ஏதாவது நல்ல பவர் கிரிட்டுக்கு பதில் வேற ஏதாவது ஒண்ணு பாத்துட்டு போ அப்படின்னு சுவிட்ச் ஓவர் தான் பண்ணுவோம். இதை எப்படி பண்ணணும்னா, ஒரு பயங்கர ப்ராஃபிட் மேக்கிங் என்டர்பிரைஸ இந்த லாஸ் மேக்கிங் என்டர்பிரைஸோட அட்டாச் பண்ணிட்டு
அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் போங்கன்னு சொல்றேன். இது வாங்கினா தான் அதை தருவேன் சொல்லுங்க. இல்ல அப்படின்னு சொல்லலாம். இல்ல அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டு ஒரே இதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்மள்ட்ட பணம் கிடையாது. ஹவு டு மாப் அப் ஃபர்தர் ரிசோர்சஸ், அது டாக்ஸேஷன் வழியா பண்றது ரொம்ப லிமிடெட். சோ ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் டு கம். அப்படி இருக்கும்போது ஏன் ப்ராஃபிட்டபிள் இதை வந்து டைல்யூட் பண்றீங்க? நான் தான் ஆட்சி செய்ய போறேன், பட் ஏன் டைல்யூட் பண்றீங்கன்னா டு மாப் அப் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட், வேற எதுவும் குறிக்கோளே கிடையாது. இல்ல அது வந்து எந்த இடத்துல பயன்படுது அப்படிங்கிற பார்வையா இருக்கு. நான் சுசிலாட்ட கேட்கிறோம், நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நட்டத்துல இயங்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து இந்தியா வந்து சர்ப்ளஸ் ஃபண்டுக்கு நம்ம போவே இல்லை, நட்டத்தை குறைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். இப்ப லாபத்துல இருக்க வித்துட்டோம்னா நம்முடைய உரிமை போக நம்ம பாக்குறோம். வெறும் பங்கு மட்டும் இல்ல, 58,000 கோடி ரூபாய் உள்ள வந்துடும். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் கோடி ரூபாய் செலவினமே இருக்கக்கூடிய பட்ஜெட் இது. இதுல 58,000 கோடி ரூபாய் பெரியங்கிறது ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு நீண்ட கால வட்டியை மட்டும் அடிச்சாலே 58,000 போயிருப்போது. அப்ப இந்த 58,000 திரும்ப எடுத்து ஏதாவது முதலீடு பண்ண போறோமா? கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயம், கடந்த ஆட்சியில வந்து உயர்கல்விக்காகவும் கல்விக்காகவும் தனியா சர்சார்ஜ் வசூலிக்கப்பட்டது, 2% அடிஷனலா வசூலிக்கப்பட்டது. அது கல்விக்காக எவ்வளவு தூரம் செலவழிக்கப்பட்டிருக்கு நம்மளோட கேள்வி இருக்கு. அப்ப இது மாதிரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா 58,000 கோடி கொண்டு வந்து அதுவும் வேற எங்கேயாவது போய் திரும்ப நம்முடைய உரிமைகளும் போய் நம்முடைய பணமும் போய் சரியான திசையில போறோமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதுல நம்ம உரிமைகள் என்ன இருக்கு? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம தானே இந்த ஷேர்ஸ் வாங்க போறோம். அது எல்லா கம்பெனியும் இப்ப NLC டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க லேபரர்ஸ்க்கே ஆஃபர் பண்ணாங்க. என்ன மேம் நீங்க எப்படி சொல்றீங்க? மத்திய அரசு வந்து இந்த பங்கு இருந்தா அதுல நானும் உரிமை கொண்டாடுவேன். என்னுடைய பங்கு இது பொதுத்துறை நிறுவனம் சொல்றேன். இத வந்து டாடாவோ பிர்லாவோ அம்பானியோ ஒருத்தர் வாங்கினா இது நான் போய் சொல்றேன், ஆனா பொதுத்துறைன்னு சொல்ல முடியாது. வாசல்ல நில்லும் பாரு அவர். சாரி, டாடால எனக்கு ஷேர் ஹோல்டிங் இருந்தா அது என்னோட கம்பெனி தான். படம் சாரி, இப்ப டாடா கம்பெனி ஒன்ல எனக்கு 1000 ஷேர்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் மை கம்பெனி ஆல்சோ. டாடால நீங்க ஷேர் வாங்கணும். நான் வந்து NLC எந்த ஷேர் வாங்காம மத்திய அரசுக்கு எந்த ஷேர் ஓட்டு போட்டது மூலமா மத்திய அரசோட NLC வந்து என்னோட நிறுவனம் சொல்லி போறேன். இது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியே பேச வேணாம் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் வந்து அந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸுக்கு மேனேஜ்மெண்ட் ஃப்ரீடம் கொடுத்தாலே திங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் அதை வாங்க, அதாவது அது இப்ப கம்ப்ளீட்டா என்னோட கம்பெனின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அதுல வந்து இப்போ அந்த மேனேஜரால இப்ப வந்து காஸ்ட் எஃபெக்டிவா ஏதாவது டிசிஷன் எடுக்க முடியுமா, இல்ல இப்ப வேலையாட்களை குறைக்க முடியுமா, அந்த கம்பெனியை வந்து ப்ராஃபிட்டபிளா மாத்த முடியுமா? அது எதுக்குமே வந்து ஃப்ரீடம் இல்லாத போது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றதுல எனக்கு என்ன ஒண்ணுமே புரியல. திரு ரங்கராஜன், நீங்க ஏதோ கருத்து சொல்ல விரும்புனீங்க, உங்களுடைய சப்ஜெக்ட் கூட. அதாவது நம்ம தானே வாங்க போற பப்ளிக் செக்டர் ஷேருங்கிறாங்க. நம்ம நகையை கொண்டு போய் மார்வாடி கடையில் வித்தா மார்வாடி தானே நம்ம ஊருக்காரர் தானே, நம்ம வாக்காளர் தானே வாங்குறாரு. அப்படிதான் அது. பொதுத்துறை லாபம் ஈட்டக்கூடிய பொதுத்துறைகளை எந்த காரணத்துக்கு கொண்டு விற்கக்கூடாது என்பதுதான் நிலை. பொதுத்துறை என்பது ஒரு மிகப்பெரிய சமூக ஒரு ஒழுக்கத்தை உருவாக்குகிறது. இந்தியாவில் பொதுத்துறை என்பது அது அரசு, மத்திய சர்க்காரோ மாநில சர்க்காரோ, வங்கியோ அல்லது தொழிற்சாலையோ, BSNL போறதோ ஒண்ணு, அது மிக பெருமளவுக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறது. 2, இந்த பொதுத்துறையினுடைய வளர்ச்சி என்பது அந்த துறையில் அந்நிய முதலீடு வருவதை தடுக்கிறது. அது விஞ்ஞானத்தை உருவாக்கி இருக்கிறது, வளர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. நீங்க அதை வியாபாரம் பண்றேன்னு சொன்னீங்கன்னா அது நல்லதல்ல. அது நானே வாங்கிக்கிறேன்னு சொன்னா மார்வாடி வாங்கிக்கிற மாதிரி தான் அது. அதுல வந்து ஒரு சரியான திட்டம் சொல்லி பாக்குறேன். திரு ஞானதேசியத்தை நான் கேட்க விரும்புறேன். நீங்க வந்து உங்களுடைய அறிக்கையில சொல்லிருந்தீங்க டிவிக்கு, LEDக்கு, LCDக்கு எல்லாம் வந்து வரி குறைப்பு பண்ணிருக்காங்க, இதனால லாபம் அடைய போது பெருமுதலாளி தான் சொன்னாங்க. இந்த பார்வை உங்களை தவிர வேற யாரா பாத்திரமாலான்னு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்க விஷயம் டிவியோட விலை குறைய போகுது, LED, LCDக்கான விலை எல்லாம் குறைய போகுது, நமக்கு வாங்குறதுக்கு வசதியா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க வந்து அதை மாற்று பார்வையை பாக்குறீங்க. இது வந்து சாமானிய மக்கள் தான் ஒரு நல்ல டிவி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தான் ஒரு நல்ல விஷயமா போகுது. இல்ல, அப்படி இல்ல. அதாவது நீங்க மேனுபேக்சரிங் வியூல பார்க்கணுமே தவிர நான் டிவி வாங்குறது பார்க்க கூடாது. நீங்க வந்து நான் எனக்கு வந்து சுலபமா டிவி கிடைக்கு, ஒரு CCTV கிடைக்குது, இந்த டிவி LCD டிவி கிடைக்குங்கிறது கணக்கு இல்ல. இந்த டிவிகளை உருவாக்குகிறவர்களுக்கான சலுகையாக நான் இதை பார்க்கிறேன்.
வாங்குபவர்களுடைய சலுகையை நான் பார்க்கவில்லை. ஒன்று, பயனாளி யார்? இதுல பயனடைய போவது யார்? இதே டிவிக்கு எல்சிடிக்கு எல்இடிக்கான வரியை கூட்டி இருந்தா நான் டிவி வாங்குறதான கூட்டி இருக்கு. சாமானிய மக்கள் ஏழைகள்லாம் டிவி பார்க்க கூடாதா, அவங்க வாங்க கூடாதா? அவங்களுக்காக ஒரு வரி சலுகை கொடுத்திருக்கிறோம், அதை நீங்க எதிர்த்தீங்க. இல்ல தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் இலவச டிவி கொடுத்துட்டாங்க, அதனால வாங்குற பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டில் வேலை பண்ணதுன்னு தமிழ்நாட்டில் ஏற்கனவே இலவச டிவி கொடுத்தாச்சு. இலவச டிவி எல்லாம் இப்ப எங்க இருக்கு? மெக்கானிக் இதுல எல்லாம் இருக்குது, எல்லாம் எங்க போயிடுச்சு. அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுனீங்க. ஒரு சின்ன கருத்தை நான் சொல்லிக்கிறேன். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டர்னே உருவாக்குனது பிஜேபி அரசு தான். அருண் ஷோரி இருந்தாரு. சிந்தார் ஹோட்டல வித்தாங்க பாம்பேல. அப்ப என்ன கணக்கு போட்டாங்கன்னா, ஷேருடைய விலையை கணக்கு போட்டு வித்தாங்களே தவிர அங்க உள்ள கிரவுண்ட் வேல்யூ, அந்த சிந்தார் ஹோட்டல் இருந்த கட்டட வேல்யூ, அந்த கிரவுண்ட் வேல்யூ, இந்த வேல்யூ எல்லாம் கணக்குல போடாம அதனுடைய அசெட்டுடைய வேல்யூ ஆடிட்டர் இந்த ஜெனரல் ஷேருடைய வேல்யூ போட்டு அதை வித்தாங்க. வாங்கி ஒரு 3 மாசத்துல பல கோடி ரூபாய் லாபத்துக்கு அதை தனியார் வித்தாங்க. ஆக இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னே ஒரு மினிஸ்ட்ரி போட்டாங்க. நீங்க 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சி அநேகமாக பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாராக்கி விடும் என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிற மாதிரி வேற சொல்றீங்களே. என்எல்சியை முந்தைய அரசு தான் முயற்சி பண்ணி கடுமையான காங்கிரஸ் நீங்க சொல்வதா ஆச்சரியமா இருக்காது. இல்ல நாங்க 10% என்எல்சி இல்ல, ஒரு நிமிஷம் சொல்றேன், பதில் சொல்றேன். 10% என்எல்சி ஷேரை கொடுத்து நாங்க அந்த அமௌண்ட் எல்லாம் சேர்த்து டெல்லியில மத்திய அரசு ஒரு ஆணையத்தை உருவாக்கி மீண்டும் அதை பப்ளிக் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக அந்த ஃபண்டை யூஸ் பண்ணோம். ஏற்கனவே ஒரு ஆணையத்தை உருவாக்கினார்கள். அந்த ஆணையத்துக்கு இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் கொண்டு போகப்பட்டு மீண்டும் யாருக்கு தேவையோ அந்த பப்ளிக் செக்டருக்கு இந்த பணம் உபயோகப்படுத்தப்பட்டது. அப்படி செலவழிக்கப்படுகிறதா என்பது எனக்கு இந்த நிதி அறிக்கையிலே தெரியவில்லை. எதுக்காக செயல்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் திரு கே டி ராவன் கேட்க ஒரு முறை இடைவெளிக்கு முன்னாடி கேட்ட கேள்விதான். நாடு முழுக்க இருக்கக்கூடிய மதரசாக்களை மேம்படுத்துறதுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பாஜக அரசு சிறுபான்மையினருக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை போக்கும் வகையிலான ஒரு அறிவிப்பு. நிச்சயமா பார்த்தா ஒரு வியப்பு ஏற்படுத்த பரவாயில்ல 100 கோடி ஒதுக்கிருக்காங்க. அடுத்த அப்படியே பார்த்தா குஜராத்ல சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலையை உருவாக்குறதுக்கு 200 கோடி ரூபாய் குஜராத்தோட அரசோட திட்டமா இருந்தது. இப்ப மத்திய அரசோட திட்டமா போயிடுச்சு. 200 கோடி ரூபாய் அங்க போயிடுச்சு. அந்த மாநில முதலமைச்சரே பிரதமராக மாறினதுனால இப்போ உங்களுடைய பிரையாரிட்டி பார்க்கும்போது வல்லபாய் பட்டேலுடைய சிலை நிச்சயமா வேணும், வேண்டாம் சொல்ல யாருமே. 200 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கும் போது மதரசாக்களுக்கு 100 கோடி ரூபாய், நாடு முழுக்க 100 கோடி ஒதுக்கும் போது உங்களுடைய பிரையாரிட்டி எதுல இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நான் ஒரு விஷயம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாத்தையும் கிளப் பண்ணிக்கிறீங்க. ஆமா, நீங்க ராஜீவ் காந்தி இறந்துட்டா ஸ்ரீபெரும்புதூர்ல, அவர் இறந்த இடம் அந்த இடம் தான். ஆனா அதுக்கு எத்தனை 10 ஏக்கருக்கு மேல போட்டு பண்ணிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்கலாமா? அதே போல பேங்க் லோகோ எல்லாம் மாத்தினாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அதெல்லாம் செஞ்சது. பேங்க்ல பழைய லோகோ இருந்தா புதிய லோகோ மாத்ததுனால எவ்வளவு எக்ஸ்பென்சஸ், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நடந்தது. இப்ப சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக போராடியவர் மாத்திரமல்ல, இந்த நாடு இந்தியா இன்றைக்கு ஒரு 560 மேற்பட்ட சமஸ்தானங்களை இணைத்தவர். உலக நாடுகள்ல இப்போ இதுல இருக்கு பிரான்ஸ்ல வல்லபாய் பட்டேலுடைய திறமையை பற்றியோ அவர் நாட்டுக்கு செய்த சேவையை பற்றியோ பண்ணல அப்படிங்கிறது பட்டேலுடைய திறன் பற்றியோ தேசப்பற்று பற்றியோ இந்த நாட்டுக்கு ஒரு ஆற்றிய சேவை பற்றியோ யாருமே கேள்வி கம்பேர் பண்ணாதீங்கன்ற நானு. நீங்க இப்ப சில கம்யூனிஸ்ட் தோழர்கள் இப்படிதான் கம்பேர் பண்ணுவாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்ல, ராக்கெட் விடுறாங்க, போய் 300 கோடி இதுல போய் விழுது, வங்காள விரிகுடால விழுந்ததுன்னா திஸ் அண்ட் தட்னு பேசணும். இந்த நாட்டுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், ஹெரிட்டேஜ், தேசத்துக்காக போராடினவர்கள், அவர்களை பற்றி நாம சொல்லும் பொழுது அதையும் சொல்லணும், இதையும் சொல்லணும். அதனால இது வேண்டுமா, அது வேண்டுமா, வேண்டாமா அப்படிங்கிறது கிடையாது. ராகவன் சொல்லுங்க. ராகவன் வளரக்கூடாது. இல்ல பேசுற பொழுது கொஞ்சம் சென்சிபிளா பேசுறேன். நான் சென்சிபிளா தான் பேசுறேன். அந்த மாதிரி வார்த்தையில பயன்படுத்த கம்யூனிஸ்டுகள் ராக்கெட் போய் என்னோட விவாதத்துல எனக்கே அந்த அனுபவம் வந்திருக்கு. எனக்கே விவாதத்துல அந்த அனுபவம் இருக்கு. உங்களுடைய தோழர் ஒருத்தர் இப்படியே கூட பேசியிருக்கிறார். அப்ப நீங்க உங்களுடைய சகோதரர் சொல்லுங்க. அப்ப உங்க சகோதரர் சொல்லுங்க, என்கிட்ட சொன்ன உங்க சகோதரர் சொல்லுங்க. எனக்கு அந்த அனுபவம் விவாதத்துல வந்திருக்கு. உங்களுடைய தோழர்கள் பேசியிருக்காங்க. நீங்க என்னோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை சொல்லலையே. உங்க மாதிரி தோழர் ஒருத்தர் சொல்லத்தான் சொல்றேன். நானு சொன்னது தவறு சொல்லிட்டு முடியாது. அப்படி
அனுபவத்துல தான் நான் சொல்றேன். நம்முடைய பிரையாரிட்டி வந்து ஏழை மக்கள் பற்றி இருக்கலாம் சொல்லிருக்கலாம் இல்லையா? நம்ம வந்து அதை சொல்லத்தானே செய்வோம். நம்ம வந்து மாற்றம் சொல்லி சொல்ல மாட்டோம். ஏழைகள் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க, நமக்கு வந்து அடிப்படை ஒரு பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு விலைவாசி குறைக்கிறதுக்கு வழி இல்லாம இது போன்ற முதல் தேவையான பார்வை நமக்கு இருந்ததுதானே. பண்டே ராகவன், நாங்கள் விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியை கம்யூனிஸ்டுகள் குறை சொல்ல மாட்டார்கள். அந்த விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும். மரியாதைக்குரிய திரு TKR சொன்னார்னு நான் சொல்லல, பயன்படுத்தல. என்னுடைய விவாதத்திலேயே இது போன்ற விவாதம் வரும் பொழுது உங்களுடைய தொடர் அதை பத்தி சொல்லி இருக்கிறார். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். புரியுதா? இன்றைக்கு நீங்க அதை விளக்கமா சொன்னீங்கன்னா வரவேற்கிறோம். உங்களுக்கு கம்யூனிஸ்டுக்கு அந்த மாதிரி சிந்தனை இல்ல அப்படின்னு சொன்னா வரவேற்கிறேன். இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் புரியல, அவர் சொன்னதை சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கும்போது நம்ம இடைவெளிக்கு முன்னால திருநாவுக்கரசு சொல்லிருந்தாங்க பல விஷயங்கள் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் இந்த இப்ப நதிநீர் தேசியமயமாக்குற பத்தின அது ஆய்வுக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபாய் இப்ப சொல்லிருக்காங்க. பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரி 100 கோடி ரூபாய் சொல்லிருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு நல்ல துவக்கத்துக்கான தே ஆர் இன்வெஸ்டிங் அப்படின்னா இது சாமானியமா விட்டுற மாட்டாங்க, ஒரு வீணா விட்டுற மாட்டாங்க, ஒரு முதலீடு பாக்குறோமா இல்ல இந்த தொகை 10-15 அறிவிப்புகளை வெளியிட்டு எல்லாத்துக்கும் 100 கோடியா கொடுக்கறது குறிப்பிட்ட சில பிரையாரிட்டைஸ் ஒரு விஷயங்கள் பார்த்து அங்க ஒரு 500 கோடி 1000 கோடி கொடுத்தா சரியா இருக்கும் நினைக்கிறீங்களா? கட்டாயம் இது போக்கஸ்டா தான் இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு எல்லாத்திலையும் 50 கோடி போடுறத விட ஒரு 10 செக்டர் எடுத்து ஒரு 100 கோடி அலோகேட் பண்றது ஃபார் பெட்டர். ஏன்னா போக்கஸ்டா இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்ப இந்த நிதி அறிக்கையில பாத்தீங்கன்னாக்க அந்த மாதிரிதான் இருக்கு. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங், ஹவுசிங், இதெல்லாம் பெரிய இம்பர்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் ஃபைனல் பாயிண்ட்ஸ். இது ஏன் 100 கோடி அலோகேட் பண்ணாங்க, இது 1000 கோடி அலோகேட் பண்ணாங்கன்னா ஒன்னொன்னுக்கு ஒரு பினான்சியல் டிசிப்ளின் இருக்கு. இது இதுக்கு போடலாம், இப்படி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு வழிபாதை இருக்கு. சோ இது வந்து லாங் ஸ்டாண்டிங் அப்ரோச்சா தான் நம்ம திங்க் பண்ணோம். முக்கியமா ஃபெயில் ஆனது இந்த பட்ஜெட்ல ஒரு பெரிய ஏமாற்றம். அதை நான் கட்டாயம் சொல்ல விரும்புறேன். இந்த பிளாக் மணி அன்அர்த்திங் அத பத்தி ஒண்ணுமே பேசாம அதை அப்படியே சைலண்டா விட்டுட்டாங்க. which could have controlled the inflation the economy. எப்படியே கொண்டு வரது மூலமா அதை காம்பன்சேட் பண்ணிடுவாங்களா என்னமா? கமிட்டி அதுக்காக அமைச்சு நம்முடைய கருத்து ஜஸ்டிஸ் ஷா தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சிருக்கு. இது இதுல வந்து கமிட்டி எல்லாம் வந்து சொல்லி பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடியே ஜஸ்டிஸ் ஷா தலைமையில ஒரு நீங்க ஒரு முழுமையா அரசுக்கான ஒரு பக்குவம் ஆயிட்டீங்க. வந்து ஜனாதிபதி அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க, பிரதமரோட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்க. பட்ஜெட்ல எப்பதான் சொல்ல போறீங்கன்னு தெரியாம சகோதரர் சொல்ற மாதிரி ஒண்ணுமே செய்யலங்கிறதுல இதுக்கு பட்ஜெட் வரும் முன்னாடியே அமைக்கப்பட்டிருக்குதுன்னு தான் சொல்றேன். இல்ல பட்ஜெட் என்னெல்லாம் தான் பண்ண முடியும்? பட்ஜெட் இஸ் an indication. I mean, it is finally, என்ன சொல்றது, வருவாய் செலவோட டிக்ளரேஷன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாஜக 2009 இருந்து இந்த நாட்டு மக்களிடம் ஏற்படுத்திய உணர்வு கருப்பு பணம் மட்டும் வந்துருச்சுன்னு நாடு சுபிட்சமாயிரும், அடுத்த 25 ஆண்டுகளுக்கு எந்த புது வரியும் போட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு நாடு முழுக்க வீதி வீதியா பிரச்சாரம் பண்ணாங்க. அது பட்ஜெட் அப்படிங்கிறது பணம் சார்ந்த விஷயம். நிச்சயமா உங்களோட நிதிநிலை அறிக்கை என்ன பண்ண போறீங்க அதுல சொல்லாம நீங்க எதுல சொல்ல போறீங்க எனக்கு தெரியல. சொல்லலன்னா நீங்க சொல்லுங்க. முன்னாடியே அதாவது சுப்ரீம் கோர்ட் கமிட்டி அமைக்க சொல்லி இருக்குது. அதுக்கு ஏற்ற போல சொன்னது மாதிரியே நான் அமைச்சிருக்கேன். சும்மா கமிட்டியில இவர் சொல்ற மாதிரி ஏதோ இந்த கமிட்டியில அது எக்ஸ்பர்ட் கமிட்டி. அது ஜஸ்டிஸ் ஷா தலைமையில ரா சீஃப், ஃபார்மர் சீஃப் எல்லாருமே போட்டு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. பட்ஜெட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, அது பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகுது. இப்ப நீங்க சொல்லாம இருக்கும்போது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இதுல எப்படி பண்ண போறீங்க? ரயில் கட்டணத்தை பட்ஜெட்டுக்கு முன்னாடியே உயர்த்துற மாதிரி இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி சா கமிஷன் அமைச்சாச்சுன்னு சொல்லி சொல்ல வராங்க. இந்த விவாதத்துல இந்த நிகழ்ச்சி மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு பார்க்கும்போது இங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை வச்சாங்க. இதுல மக்களுடைய பார்வை என்ன? மத்திய பட்ஜெட்டை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? சாதனையாகவா, ஏமாற்றமாகவா, யதார்த்தமாகவா? மக்களுடைய கருத்து என்ன? இப்போது பார்க்கலாம். மத்திய பட்ஜெட் 2014 சாதனை என்று 41% மக்களும், இல்லை இது ஏமாற்றம் என்று 40% மக்களும், இது யதார்த்தமான பட்ஜெட், இந்த மத்திய அரசால் இப்போதைக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று 19% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இது யதார்த்தமானது என்று 19%, ஏமாற்றம் அளிக்கிறது என்று 40%, சாதனை என்று 41% மக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது இன்னைக்கு காலையில பட்ஜெட்டை பார்த்துட்டு சாயந்தரம் சொல்லும் போது பல சந்தர்ப்பங்களில் பொருளாதார வல்லுநர்களே ஒரு உறுதியான தீர்மானமான கருத்தை சொல்லிவிட முடியாது. இல்ல பல நுவான்சஸ் உள்ள வந்து பல முக்கியமான கருத்துக்கள் உள்ள பொதிஞ்சிருக்கும். மக்களுடைய பார்வையில சாமானிய மக்களுக்கு என்ன கிடைக்கும் பார்ப்பாங்க. இது மக்களுடைய
எதிர்பார்ப்பை நம்பிக்கையாக மாற்றக்கூடிய பட்ஜெட் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை நிலைநின்று நிற்கிறதா அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஆண்டுகள் அடுத்தடுத்த பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது நம்முடைய பணவீக்கம், பொருளாதார பற்றாக்குறை எல்லாம் எந்த நிலைமையில் இருக்குது, விலைவாசி எந்த நிலையில் இருக்குங்கிற பொறுத்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தளித்த விருந்தினர்கள் 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.